ரொம்ப மகிழ்ச்சி. ம். அனைவரோட கலந்துக்கிறதுல ரொம்ப நிறைவும் மகிழ்ச்சியுமா இருக்கேன். ஐயாவ கிட்டத்தட்ட ஒரு பார்த்து ரொம்ப நீண்ட நாள் இடைவெளி. ஆச்சுங்க. ஆமாங்க. எங்களுக்கும் ரொம்ப நீண் மகிழ்ச்சியா இருக்குங்க. ஐயாவ ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஐயாவ குரல கேட்டு, ஐயாவ பார்த்து. சிறப்புங்க ஐயா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். நீங்க எல்லாம் புடிவாதம் முடிச்சு கூப்பிட்டா தான் இனிமே பேச வரணும் அப்படின்னு இருந்தேன். நீங்க ஆமாங்க கூப்பிட்டீங்களா ஐயா. என்னன்னு தெரியல. அன்னார்கலி அம்மாவும் ஆமாங்க. சசிகுமாரும் 22ஆம் தேதி நீங்க சாயந்தரம் பேசுறீங்க அப்படின்னு நேரடியா ஒரு கட்டளையா போட்டாங்க. அதால என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, சரி எல்லாம் கூடி அந்த ஆள் பேச விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஆமாங்க. அதனாலதான் நிச்சயமா. சத்தத்தை கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல அப்படின்ட்டு தான் வந்துட்டேன் நானும். சரியா? ஆமாங்க ஐயா. உங்களை எல்லாரையும் சரிங்க ஐயா. சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு அருமையான ஒரு உண்மையிலேயே ஒரு அற்புதமான பொழுது இது. நான் ஒவ்வொரு தடவையும் அப்படிதான் நினைப்பேன். இந்த பொழுது கிடைத்தற்கரிய வரம். நம்ம என்னவா இருந்தோன்னே தெரியாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னவா ஆக போறோம்னு தெரியாது. ஆனா நம்ம சுதந்திரமா, நம்ம அறிவோட, உணர்வோட, உடலோட வாழ்றோங்கிறது இருக்குது பாருங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இது நம்ம கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அதிசயம் அது. உடம்புங்கிற ஒண்ணு எங்கிருந்து வந்தது? எப்படி கிடைச்சது? எப்படி இந்த வாழ்க்கை கிடைச்சது? இத ஒரு பெரிய பெருமையா நம்ம நினைச்சதே இல்ல. நெறைய நேரங்கள்ல. ஆனா நான் நெறைய நேரத்துல நினைப்பேன். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில சிக்கிக்கிட்டு, இந்த உடம்போட பெருமையும், இந்த வாழ்க்கையோட பெருமையும், இனிமே ஒரு தடவை இது கிடைக்குமா? அப்படின்னு நினைச்சே பார்த்ததில்ல. ரொம்ப நெறைய நேரங்கள்ல நம்ம துன்பத்த தான் அனுபவிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அந்த மாரி ஒரு மன உளைச்சல்ல தான் எனக்கு என்ன விருப்பம்னா, ஒரு தடவ சொல்லியிருந்தார் மதுரையில இருந்து அசோக். இருக்கிறதோட செத்து போயிடலாம். எப்படி? இருக்கிறதோட செத்து தொலைஞ்சிடலாம். அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு மத்தியில, செத்து என்னதான் ஆகப் போகுது? செத்து பார்த்தாலே என்ன கிடைக்க போகுது? வாழ்ந்து பார்த்துருவோம். அப்படிங்கிறதுக்காக ஞானப்பிரகாசம் ஐயா சாகா கல்வியை சொல்லிட்டு இருக்கிறாரு. வள்ளலாரோட சாகா கல்விய. வாழ்ந்து பார்த்துருவோம். ஜெயிச்சு பார்த்துருவோம். அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அந்த மரணம்ங்கிறது இது வரைக்கும் பூமியில தோன்றின எல்லாரும் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம அப்பா ஒருவேளை இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். தாத்தா பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. நன்றி. யாரோ போட்டிருக்கீங்க. தாத்தாவோட அப்பாலாம் இல்ல. நிறைய பேர் இல்லைங்க. நம்ம இருக்கோம். உடம்போட உயிரோட இருக்கோம். இதுவே ஒரு மிகப்பெரிய புதையல் இது. இது நம்ம கற்பனையே பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு உடம்போடையும் உயிரோடையும் நம்ம வாழ போறோம். நம்ம பேச போறோம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இது. இது இது எப்படி நடக்குது? இந்த மாதிரி நீங்க இந்த கற்பனை பண்ணி பார்த்தது கிடையாது. எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதால இது என்னமோ சாதாரணமா நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இத நடத்துறதுக்கு யார் காரணம்? எதனால இப்படி நடக்குது? நம்மளுக்கு உடம்பு உசுரும் வந்தது எதனால? ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு வந்தது எதனால? இது நிஜமா? பொய்யா? இது எப்படி இந்த உடம்பையும் உயிரையும் நிலையா வச்சுக்கிறது? இது ஏன் வரணும்? இது எல்லாரும் அழிஞ்சிட்டாங்களே, நம்மளும் அழிஞ்சிருவோமா? இப்படிலாம் நீங்க எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா? அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குங்கிறீங்களா? ஓடுற ஓட்டத்துல பொழுது விடிஞ்சா பொழுது போனா, அடிக்கிற வெயில்ல செய்யற வேலையில அலையிற அலைச்சல்ல இதெல்லாம் நினைச்சு பார்க்க எங்க நேரம் இருக்கு? உங்களுக்கு நிறைய ஓய்வு இருக்கு போல இருக்கு. அதனால ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நினைச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மரணம்ங்கிற ஒண்ணு நிச்சயம் அப்படின்னு எல்லாரும் உணர்றோம். சில பேர் என்ன சொல்றாங்க? சமாதி ஆயிட்டாங்க. சித்தர்கள்லாம் சமாதி ஆயிட்டாங்க அம்மாங்க. சில பேர் அப்படி ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க. இல்ல. மரணம் மரணம் என்பது இந்த உடலுக்கு நிச்சயம் அப்படின்னு உலகம் பூரா நம்பிக்கிட்டு இருந்தப்ப, மரணம் உடலுக்கு நிச்சயம் இல்லை. உடலுக்கு நிச்சயம் இல்லை. தலைப்புல இருந்து நானே நேரடியா விடைக்கு வந்துட்டேன் போல. மரணம் என்பது உடலுக்கா, மனதுக்கா? அதுதானே தலைப்பு. அதானே தலைப்புன்னு நினைக்கிறேன். சரிதானா? ஆமா. ஆமாங்க ஐயா. மரணம் என்பது உடலுக்கா, மனதுக்கா? நம்ம இங்க இருப்போம். மனசு எங்கெல்லாமோ போகும். நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? யாரெல்லாம் எப்படி உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்க? படுத்துக்கிட்டு கேட்குறீங்களா? உட்காந்துட்டு கேட்குறீங்களா? வேற ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இந்த மெசேஜ் கேட்குறீங்களா? இப்படிலாம் ஒரு பக்கம் மனசுல நினைச்சிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய முகம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. உங்களெல்லாம் தெரியல. அதனால நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் தெரியாது. ஆனா என்னுடைய ஓசை மட்டும் உங்களுக்கு கேட்குது.
இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். எங்கேயோ ஒரு வீட்டுல இருக்கீங்க, நான் எங்கேயோ ஒரு தூரத்துல இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. கற்பனை பண்ணி பாருங்க. இது மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா? இல்ல. என்னுடைய முகத்தையே நீங்க பாக்குறீங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இது எதனால சாத்தியம்? இது எதனால, எப்படி சாத்தியம்? ஒளிக்கற்றைகளின் வழியா, ஒளி ஒளியாக, என்னுடைய ஒளிக்கற்றைகளாக என்னுடைய உடல் மாற்றப்பட்டு விஞ்ஞானம் சாதிக்குது இத. ஒளியாக என்னுடைய உடல் மாற்றப்பட்டு ஒளி துகள்கள் ஆக்கி, அந்த ஒளி துகள்கள் உங்க கையில இருக்கிற செல்போனுக்குள்ள வந்து அது திருப்பி விரிவடைஞ்சு, நான் வாயை திறந்தா அங்க வாயை திறக்குது, நான் வாயை மூடனா அந்த வினாடியில ஒளி வேகத்துல இந்த மின்னணு துகள்கள், நுண்ணணு துகள்கள் என்ன படம் பிடிச்சி எடுத்துட்டு வந்து அங்க கொண்டாந்து போட்டு விரிச்சு காட்டுது. இது சாதாரணமா நம்ம நடக்கிற பூமியில இதெல்லாம் உங்களுக்கு தோணுதா இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு? ஆனா நடக்குது. நம்மளுக்கு இடையில காத்து தான் இருக்கு, சூரிய வெளிச்சம் தான் இருக்கு, வெப்பம் தான் இருக்கு. இந்த உடம்பை இப்படி காட்டுற இந்த அதிசயத்தெல்லாம் நம்ம சாதாரணம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மரணத்தையும் நம்ம சாதாரணம்னு நினைக்கிறோம். வந்தா செத்துணும் தான். இப்படிதானே எல்லாரும் செத்துட்டாங்க. தாத்தா செத்துட்டாங்க, அப்பா செத்துட்டாங்க, தாத்தாவோட அப்பா செத்துட்டாங்க. நம்மளும் செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு, செத்து போயிடுவோம்னு. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு திருப்பு முனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செத்து போனா மீண்டு வருவோம், உயிரோட எழுப்பப்படுவோம். யாரால எழுப்பப்படுவோம்? ஒரு ஒரு உயிரணுக்குள்ள இருந்து ஒரு உடலை உருவாக்குனது எப்படியோ, நிச்சயமா நம்ம உடம்ப நம்ம செஞ்சுக்கல. நான் சொல்றது சரிதானே? நம்ம உடம்ப நம்ம செஞ்சுக்கல. ஏதோ ஒண்ணு செஞ்சு இந்த உடம்ப கொடுத்துருக்கு. அது என்ன செக் வைக்குதுன்னா, இந்த பொருளை பத்திரமா வச்சுக்க உனக்கு தெரியுதா இல்லையா? இவ்வளவுதான். இந்த உடம்பு நிலையானதா, நிலையற்றதா? அப்படின்னா நிலையற்றது அப்படின்னு தான் உலகம் சொல்லிட்டு இருக்கு. மரணம் வருகிறது, வாழ்க்கை அழிந்து போகிறது. தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் பாட்டு எழுதினா பார்த்தீங்களா? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், இப்படி எழுதிட்டான். சரியா? எல்லாரும் வந்தவரை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான். இந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்க. நீங்களும் ஆனாலும் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளும் செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சும் ஆனா அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இதிலிருந்து நான் பல தடவை சொல்லிட்டேன். இதிலிருந்து மரணம் என்பதை எதிர்த்து போராட முடியும், மரணத்திலிருந்து விலக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி, எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இந்த உடம்பு ஏதோ ஒண்ணுல இருந்து வந்தது இல்ல, அந்த இடத்துல இருந்தானே இந்த உடம்பு வந்திருக்குது. அந்த இடத்துக்குள்ள இதை கொண்டுட்டு போயிட்டா அதுக்கு மரணம் இல்லை. எது இந்த உடலை உருவாக்கிட்டோ, நாங்க இரும்பாலதான் ஒரு பொருளை செஞ்சிருக்கோம், அந்த இரும்பு கெட்டு போச்சுன்னா அந்த பொருளும் கெட்டு போகும். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரி பேசும் பாருங்களேன். ஒரு கத்தி, இரும்பால செஞ்ச கத்தி, இரும்பெல்லாம் ஒண்ணு சேர்த்துதான் கத்தி செஞ்சிருக்கும். கத்தி நல்லா வேலை செய்யுது, அருமையா அறுக்குது, தைக்குது, ஒரு பழத்தை வெட்ட பயன்படுது, ஒரு அறுவை சிகிச்சைக்கு பயன்படுது, பல காரியங்களுக்கு பயன்படுது கத்தி. நம்ம உயிரை காப்பாற்ற கூட பயன்படுது சில நேரங்கள்ல. அந்த கத்தி கொஞ்சம் கொஞ்சமா நாளாக 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 என்ன செய்யுது, அப்படியே போட்டுறோம், அப்படியே துரு பிடிச்சு போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி பழையபடி துகள் துகளா செதஞ்சி இரும்பு துகளாயிடும். கத்தி கட்டு போகுது. கத்தி திருப்பி பழையபடி இரும்பு துகள்கள் ஆயிடுச்சு. உருவாக்கின கத்தி இரும்பு துகள்களாகி மீண்டும் பழையபடி மூலக்கூறுகளா பிரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல இதே மாதிரி நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால் செஞ்சப்பட்டது. திருப்பி செத்ததுக்கு அப்புறம் தண்ணி தண்ணியோட போயிடுது, காத்து காத்தோட போயிடுது, மண்ணு மண்ணோட போயிடுது, வெற்றிடம் வெற்றிடமா போயிடுது, ஒளி மிச்சு கொஞ்சம் நெஞ்சம் இருந்தா ஒளியோட போயிடுது, போட்டு கொடுத்திடுறாங்க, சாம்பலாயிரும். இல்லையா? அது இதுக்கு ஏன் இந்த உடம்ப கொடுக்கணும்? இது ஏன் மெனக்கிட்டு? எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, பேசினா சந்தோஷமா இருக்கு, குழந்தைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, வீடு வாசலை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. கண்ணுக்கு இருக்க பல 100,000 ஆச்சரியங்கள், அதிசயங்கள், எவ்வளவு கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் கண்டுபிடிச்சு மனுஷ உடம்புக்கு காட்டிட்டு மனுஷ உடம்பு மட்டும் செத்து போன்னு சொல்றீங்களப்பா, என்னப்பா நியாயம் அப்படின்னு துடிச்சு போய் ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு குரூப், ஒரு கூட்டம். அவங்கதான் தமிழ் சித்தர்கள். இது நிச்சயம் அழிவதில்லை.
துருப்பிடிச்ச கத்தி நெருப்பு கிட்ட போச்சுன்னா அப்படி எடுத்தீங்கன்னா பொல பொலன்னு கொட்டிடும். இந்த கத்தி எடுத்து ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பொல பொலன்னு கொட்டிடும். அந்த அளவுக்கு துருவாயி அப்படியே தொட்டிங்கன்னா கொட்டி போற அளவுக்கு இருக்கும். அப்படியே மெதுவா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொட்டிடாம மெதுவா எடுத்துக்கிட்டு நெருப்புகிட்ட கொண்டு போறீங்க. நெருப்புகிட்ட காட்டிக்கிட்டே இருக்கீங்க இந்த கத்திய. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கிற ஈரம் எல்லாம் துருவெல்லாம் அழிஞ்சு போனதும் திருப்பி இரும்பு துகள்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். தட்டுனா கொட்டி போற நிலைமையில இருக்கிற இரும்பு துகள்கள் நெருப்பு கிட்ட போனா மறுபடியும் அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரும்புல இருக்கிற ஈரமெல்லாம் அழிய அழிய மீண்டும் அந்த இரும்பு துகள்கள் வெப்பத்தினால் சூடேறி மீண்டும் இரும்பு துகள்கள் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கும். திருப்பியும் கத்திக்கு உயிர் வந்துடும். நான் சொல்றதை எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் 2 பேர். துருப்பிடிச்ச கத்தி நெருப்பு கிட்ட போனா மறுபடியும் கத்தி ஆயிடும் அப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஃப்ரீயா இருக்கீங்களா இல்லையா? அம்மா அடைச்சு வச்சுட்டீங்களா? ஐயா கேக்குறோங்க ஐயா. ரைட். துருப்பிடிச்ச கத்தி நெருப்பு கிட்ட போனா மறுபடியும் கத்தி ஆயிடும் தானே? ஆமாங்க ஐயா. ஆமா. இதே மாதிரி நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நிலைமையை இழக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா மரணம் வந்த பிறகு மரணம் இப்படிதான் வருது. கடைசியில கபத்துலதான் மரணம் முடியுது. பாத பித்த சிலேத்துமத்துல தான் உயிர் முடியுது. வெப்பம் சுத்தமா அழிஞ்சு சில்லிட்டு போயிடும். துருப்பிடித்த கத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ச்சியாகி அழிஞ்சு போயிடும். இந்த உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா வெப்பத்தை இழந்து கடைசியில உடம்ப தொட்டு பார்த்தா சில்லிட்டு போயிடும். செத்து போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், சில்லிட்டு போச்சு, என்னமோ ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க. ஆனா இந்த சித்தர்கள்னு சொல்ற கூட்டம் பாருங்க, மிகப்பெரிய அறிவாளிகள் அவங்கதான் இந்த வெப்பம்தான் உடம்ப காப்பாத்துது, இந்த வெப்பத்தை சரியான முறையில எழுப்புனா இந்த உடம்ப காப்பாத்தலாம் அப்படின்னு அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க. இந்த சூடு எங்க இருந்து வந்தது? நம்ம உருவாக்கும் போது கருவுக்குள்ள இருந்ததா? கருவுக்குள்ள எப்படி எங்க இருந்து வந்தது இந்த சூடு? இந்த சூடு எப்படி உடம்புக்கு உயிர் கொடுத்தது? ஏன் சூடு அத்து போகுது செத்து போனதுக்கு அப்புறம்? செத்து போனதுக்கு அப்புறம் உடம்பு இருக்குதே, அப்ப என்ன போகுது இதுல இருந்து? உசுறு போயிட்டுங்கிறமே, மரணம் எங்க இருந்து வருது? ஏன் செத்து போன பிறகு நம்ம பேச மாட்டேங்கிறோம்? எதையும் நினைச்சு பார்க்க நம்மளால முடியல. நம்மளை சுத்தி எல்லாரும் அழுகுறாங்க, நம்ம ஏன் அதை கண்டுக்காம இருக்கோம்? என்ன ஆச்சு நம்மளுக்கு? நம்ம உடம்பு செத்துட்டா நம்ம எங்க போய் மறைஞ்சோம்? இப்படி எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. உடம்பு இருக்கும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம், உடம்பு இருக்கும்போதே திருப்பி மறைஞ்சு போயிட்டோம். அப்ப மரணம்ங்கிறது உடம்புக்கா மனசுக்கா? உயிருங்கிறது என்ன, மனசுங்கிறது என்ன, உடம்புங்கிறது என்ன? உடம்பு இருக்கும்போதே அந்த உடம்பால இயங்க முடியாம போயிடுது. மரணத்துக்கு அப்புறம் உடம்பு தானாவே அழியுது. அந்த அழியிற உடம்ப யார் காப்பாத்தி வச்சிருந்தா உயிரோட இருக்கிற வரைக்கும்? இது திருப்பியும் நீங்க கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன, நான் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கேனா, இந்த கேள்வி உங்களுக்கு மண்டையில வந்து அது பதிஞ்சு புரிஞ்சு யோசிக்கிறதுக்காட்டி நான் அடுத்த வழியை சொல்லிடுவேன். அதனால கொஞ்சம் வேகமா பேச வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க இன்னும் ஒரு தடவையாவது கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தனிமையா உட்காந்துருக்கும் போது யோசிச்சு பாருங்க, நேரம் இருந்தா கேட்டு பாருங்க. உண்மையில நம்ம எல்லாரும் செத்து போயிட போறோம், ஆனா உயிரோடையும் இருக்கும். அப்ப எவ்வளவோ அவசரத்துல இருக்கீங்க, வேலையில இருக்கீங்க. இப்ப கூட இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எவ்வளவு பேர் பரபரப்பா வேலைக்கு போக போறீங்கன்னு தெரியல. நானும் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், 6:15 வரைக்கும். ஐயோ மீட்டிங் வந்துருவாங்களேன்னு. ஆனாலும் நமக்கு இத பத்தி சிந்திக்கிறதுக்கான கொஞ்சம் நேரம் இருக்கு. அதுதான் இரவு. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. உடலை விட்டு வெப்பம் பிரிந்து விடுகிறது. அந்த சூடு, எந்த சூடு இந்த உடம்புக்கு உயிர் கொடுத்ததோ, எந்த சூடு இந்த உடம்புல காற்று வெப்பம் குளிர்ச்சிங்கிற நிலையில இருக்கிற எல்லாத்தையும் காப்பாத்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் கெட்டு போகாம காப்பாத்திட்டோம், அந்த சூடு அழிஞ்சு போகுது. அந்த சூடு அழிஞ்சு போனதும், இது உள்ள இருந்து காப்பாத்திட்டு இருந்த வெப்பம் அழிஞ்சு போனதும், இந்த உடம்பு தண்ணீரும் காற்றும் வெளியும் ஒளியும்
பஞ்சபூதங்களால் இப்படி சொல்லிடலாம் நேரா. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பூதங்களால உருவாக்கப்பட்ட இந்த உடல் மீண்டும் அப்படியே பிரிஞ்சு சிதைஞ்சு போகுது. இரும்பு துகள்களால செய்யப்பட்ட கத்தி துகள் துகளா சிதைஞ்சு போனது மாதிரி, அல்லது வெப்பத்தால உருகி கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பலாகி போறது மாதிரி இந்த உடம்பு மறுபடியும் தீக்கிரையாகி சாம்பலாகிடுது, அல்லது துரு துருவாகி திருப்பியும் சிதைஞ்சு போகுது. இப்படி சிதையிற உடம்ப சிதையாம காப்பாத்தணும்னா எந்த பொருள் இந்த உடம்ப உருவாக்குச்சோ, எந்த பொருள் இந்த உடம்ப உருவாக்குச்சோ அதுகிட்ட போனா காப்பாத்திருமுல்ல. ஏன்னா யாரு செஞ்சாங்களோ ஒரு என்ஜினை, அவங்களுக்கு தான் அதை ரிப்பேர் பண்ணவும் தெரியும். என்ஜினை பத்தியே தெரியாது நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு என்ஜினை கொண்டாந்து தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட வச்சு ரிப்பேர் பண்ணுங்கிறோம். நீங்க செஞ்சிருந்தா நீங்க ரிப்பேர் பண்ணுவீங்க. யாரோ செஞ்சதை உங்கள்கிட்ட கொடுத்தா உங்களால ரிப்பேர் பண்ண முடியுமா? அது என்னன்னே தெரியாது உங்களுக்கு. நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்ப யார் செஞ்சாலும் நம்மளுக்கே தெரியல. ஆனா நம்ம உடம்பு செஞ்சது யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதாங்க பசி. பசி பசி தாங்க இந்த உடம்பு செய்யுது. ஆலமரத்து விதைக்குள்ள இருக்கிற பசி தான் ஆலமரமா விரிவடையுது. அதே போல ஆட்டுக்குட்டி வயிற்றுல கருவுக்குள்ள இருக்கிற பசி தான் கருவுக்குள்ள இருக்கிற பசி தான் இந்த உடலை வளர்க்குது. அது தனக்குன்னு கொஞ்சம் ஆற்றல் எடுத்துக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அது எந்த கருவுக்குள்ள அந்த பசி இருக்குதோ அதுதான் அந்த ஆட்டுக்குட்டியாகவும், அருகம்புல்லாவும், ஆலமரமாகவும், ஆறு அறிவு படைத்த மனிதனாகவும், எல்லாமாகவும், நுண்ணுயிராகவும் உருவாக்குது, பேருயிராகவும் உருவாக்குது, யானையாகவும் உருவாக்குது, எறும்பாகவும் உருவாக்குது. வடிவம் பிண்ட வடிவமாக, உடல்களாக அந்த ஆற்றல் கருமையத்துக்குள்ள இருந்து அந்த பசி என்னும் ஆற்றல் தான் ஒவ்வொரு உடலையும் உருவாக்குது. நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். செத்த பிறகு பசியின் தாகம் இருக்காது. விதைக்குள்ள பசியின் தாகம் இல்லைன்னா உடல்கள் உருவாவதில்லை. இப்போ மரணம் மனதுக்கா உடலுக்கா? இருக்கிற வரைக்கும் மனசாலதான் வாழ்றோம். நம்ம உடம்பால வாழவே இல்லை சத்தியமா. உடம்பால நீங்க வேலை தான் செய்வீங்க. யோசிச்சு பாருங்க. உடம்பால நான் வாழறேன்னு நீங்க சொல்றது வந்து ரொம்ப அபூர்வமான நேரம். நீங்க வாழவே இல்லைங்கிறது தான் உண்மை. உடலால் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறது இல்லை. உடலை நம்ம வேலை வாங்குவோம், அவ்வளவுதான். உடலினுடைய தேவைகளை நான் பார்க்கிறேன். உடலை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கிறேன், கெட்டு போகாம வச்சுக்கிறேன் அப்படின்னா இல்லை. அப்ப உடல் தனியா இயங்குதா? நானும் உடலும் ஒன்னாதானே இருக்கோம் அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள இயக்கமா இருந்தது பார்த்தீங்களா பசி, அந்த பசி தான் இந்த உடலினுடைய கதாநாயகம். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, பசி தான் உடலினுடைய கதாநாயகம். திருப்பி திருப்பி சொல்லிக்கோங்க. தனியா உட்காந்து நினைச்சு பாருங்க, இந்த ஆள் சொல்றது நிஜமா பொய்யான்னு. உண்மையில விதைக்குள்ள பசி இல்லைன்னா அது அப்படியே தூங்கிரும், அப்படியே மக்கிரும், செத்து போயிடும். அதுக்குள்ள பசியும் தாகம் இருந்தாதான் அது முளைக்கும். அன்னைக்கு ஒரு அருமையான வரி சொன்னார் அவரு. யாரு? நான் வந்து மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல, அவருக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது பாருங்க. அவர் சொல்லுங்க, அவர் பேர் சொல்லுங்க. நம்ம பேச கூப்பிட்டமே தங்கம், அவர் தெரியுதா? ராஜேந்திரன் ஐயாங்களா? அருமை. மூலிகை மகேந்திரன். பசி உணவு மகேந்திரன். பசி உணவு மகேந்திரன். அவர் சொன்னார் பாருங்க, ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரம் பூரா பசிதான் இருக்கு. ஒரு பெரிய கிளை ஒடிச்சிட்டு விழுந்துட்டு, நீங்க அதை நினைச்சு பாத்தீங்களா என்னன்னு தெரியல, எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிளை செத்துரும். ஏன் கிளை செத்து போச்சுன்னா, அது பசியில இருந்து விலைக்கு வெளியில போயிட்டு, ஆலமரத்து பசியில இருந்து விலைக்கு கிளை முறிஞ்சு கீழே விழுந்துட்டு அது செத்து போயிட்டு. என் கையை வெட்டி கீழே போட்டாலும் அது என் பசியில இருந்து விலைக்கு போய் கீழே விழுந்துட்டு. என் பசிதான், எனக்குள்ள இருக்கிற பசிதான் கட்டவரல் நுனி, நகத்து நுனியில இருந்து தலைமுடியோட கடைசி வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு. பசிதான் இவ்வளவு பெரிய உடம்பு வளர்த்திருக்கு. ஆட்டுக்குட்டி ஆட்டினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற கரு, ஆட்டின் உடலுக்குள்ள இருக்கிற கருவுக்குள்ளே இருக்கிற பசியின் தகம் தான் அந்த ஆட்டுக்குட்டி கை, காலு, மூக்கு, முகம், மொழி எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா
இந்த பசி என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். நம்ம கண்ணால பார்த்தது இல்ல. ஆனா அந்த ஆற்றல் இல்லைன்னா நம்ம செத்து போயிட்டோம். இது என்னய்யா நியாயம் தான்? மின்சாரத்தை நம்ம கண்ணால பார்க்கல. மின்சாரம் இல்லைன்னா இந்த செல்போன் வழியா என்ன நீங்க பார்க்கவும் முடியாது. மின்சாரத்தை நீங்க கண்ணாலேயும் பார்க்க முடியாது. மின்சாரம் இல்லைன்னா என்னுடைய உருவத்தை நீங்க கண்ணால பார்க்க முடியாது. ஆனா மின்சாரத்தை கண்ணால பார்க்க முடியாது. பசியும் தாகத்தையும் நீங்க கண்ணால பார்க்க முடியாது. ஆனா பசியும் தாகமும் இல்லைன்னா உங்க உருவத்தையே உங்களால பார்க்க முடியாது. உங்க உருவத்தை செய்யற வேலைய பசியும் தாகமும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி சொல்றோம் பாருங்க. பொய் வேலை செய்யறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தப்ப, எல்லாரும் சொல்லிக்கிட்டு பரப்பிட்டு இருந்தப்ப, உண்மை உண்மையாவே உழைச்சிக்கிட்டு இருக்கும். பொய் சொல்லிட்டு இருப்போம், நான் வேலை செய்யறேன்னு. நான் வேலை செய்யறேன்னு பொய் சொல்லிட்டு இருக்கோம். உண்மை என்ன செய்யும்? சொல்லவே நேரம் இருக்காது. அது உழைச்சிக்கிட்டு இருக்கும். சொல்லாமலே உழைச்சிக்கிட்டு இருக்கும் உண்மை. அந்த மாதிரிதாங்க பசி நம்மளுக்குள்ள இருந்து சொல்லாமலே நான் என்று என்னை சொல்லுவதற்கு காரணம் பசி. அதுதான் தமிழ்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேற பசி. ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற பசி தான் அந்த குழந்தைய தனியா பிரிச்சு அதை வளர்க்குது. எதை எடுத்து உள்ள போட்டாலும் இந்த உடம்ப வளர்க்குது. இந்த பசி என்பது அழியும் பொழுது மரணம் வருகிறது. அது உடலுக்கு வருகிறதா மனதுக்கு வருகிறதா? ரெண்டுக்குமே வந்துடும். நான் தான் தலைப்பு கொடுத்த என்ன தலைப்பு போடுறதுன்னு. ஏன்னா நம்ம வாழற காலம் வரைக்கும் மனசாலதான் வாழ்கிறோம். வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். நினைச்சாதான் வீடு கட்டுறோம். நினைச்சாதான் ஒரு பொருளை வாங்குறோம். நினைச்சா துணி துவைக்கிறோம். நினைச்சா காப்பி குடிக்கிறோம். நினைச்சா தாங்க செய்யறோம். நினைக்கலன்னா செய்யறதே இல்லை. இப்ப மீட்டிங்ல நான் பேச முடியாதுன்னு நான் முடிவு எடுத்துன்னு வச்சுங்க. இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க, இன்னொரு நாளைக்கு பாத்துங்க, யாரையாவது போட்டுக்கணும்னு சொல்லிடும். அப்ப மனசுல நினைச்சாதாங்க செய்யறோம். நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நினைவாலேயே வாழுகிறோம். மனதால் வாழுகிறோம். ஆனால் உடலால் வாழ்வதில்லை. சரி, மரணம்னு வர்றது மனசுக்கு வருதா உடம்புக்கு வருதான்னா ரெண்டுக்குமே வருது. மனம் எங்க போய் சிறைப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாது. மனசை தனியா வரனா வராது. செத்து போனதுக்கு அப்புறம் என் மனசு வருமா? வராது. உடல் அழிஞ்சிடும். உடல் அழியும் பொழுது நம்முடனேயே நம்முடைய மனமும் அழிக்கிறது. நம்ம மனசால போய் என் புள்ள உடம்புக்குள்ள உக்காடுறேன், எங்க தாத்தாவோட உடம்புக்குள்ள உக்காடுறேன் அப்படின்னு உக்காந்து யாரும் இங்க வரைக்கும் ஏஞ்சி வந்தது இல்லை. ஆனால் இந்த உடலை மீட்டெடுக்கின்ற ஒன்று மீண்டும் உடலை மீட்டெடுக்க முடியும். இதை புரிஞ்சுக்கோங்க. உடலை மீட்டெடுக்கின்ற ஒன்றால் மீண்டும் உடலை மீட்டெடுக்க முடியும். அது கருவுக்குள்ளே வருகின்ற ஆற்றலின் வழியாக உடலை உருவாக்குகிறது, உடலை இயக்குகிறது, உடலை வழி நடத்துகிறது. டாக்டர்னு சொல்லிட்டனோ, கருவுக்குள்ளிருந்து வருகின்ற ஆற்றல் உடலை உருவாக்குகிறது, உடலை வகைப்படுத்துகிறது, உடலை வழி நடத்துகிறது. உடல் என்பது தனக்குள்ளே இருக்கும் அந்த ஆற்றல் என்னும் பசியை எச்சரிக்கையாக பற்றி கொண்டு, நீதான் என்னை உருவாக்கினாய், நீதான் என்னை அழியாமல் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆலமரத்து கிளைய தூக்கி நட்டீங்கன்னா கீழே முடிச்சிட்டு விழுந்த ஆலமரத்து கிளைய, அதுக்கு பசி இருக்குது, அது புதுசா வேறு விட்டு திருப்பி மரமாயிடும். ஆலங்கால பழைக்கும் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஆலமரத்து கிளைய நட்டு வச்சா பழைச்சுக்கும் தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. தெரியாதா? ஆலமரத்து கிளைய நட்டு வச்சா மரமாயிடும். புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது தாவரங்களினுடைய எல்லா பாகங்களையும் சுவாசிக்கிறது. நம்ம உடம்புலையும் சுவாசிக்கிறோம். நம்முடைய உடம்புல எல்லா இடத்துலயும் உயிர் இருக்கு. அப்படித்தான் இவரு ஈராக் அதிபர் யாரு? சதாம் ஹுசேனா? ஆமா. அவருடைய விரல் நுனியில இருந்து எடுத்து சதாம் ஹுசேனை 4 பேரை உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னு ஒரு கதையை கலக்கி விட்டாங்க. ஆனா குளோனிங் முறையில டாலி அப்படின்னு ஒரு ஆட்டுக்குட்டியை மடியில இருந்து ஒரு செல் எடுத்து அதுல இருந்து ஆட்டுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. இப்போ நவீன அறிவியல்ல வாழை இலையை எடுத்து ஆல்கஹால்ல ஊற போட்டு வாழை இலையிலிருந்து வாழைக்கன்றுகள்லாம் உருவாக்குறாங்க. தென்னை ஓலைகள்ல இருந்து தென்னை மரத்தை உருவாக்குறாங்க. நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? தேங்காயை நெத்தா எடுத்து அதை முளைக்க போட்டாதான் முளைச்சு தென்னை மரம் வரும்னு நினைச்சோம். ஓலையில கூட அந்த உயிர் சத்துக்கள் இருக்கு, உயிர் திசுக்கள் இருக்கு. அதுல இருந்தே தென்னையை வீரியமா வளர்க்கலாம். அது மாதிரி வாழை இலையில இருந்து உருவாக்கலாம் அப்படின்னு நிறைய அறிவியல் வளர்ந்துட்டு, அப்போ நம்ம உடம்போட முழுமையுமே நம்மளுடைய உயிர் திசுக்கள் இருக்கு. இந்த உயிர் திசுக்கள் எல்லாவற்றையும்
யாரு காப்பாத்துறான்னா பசி தான் காப்பாத்துது. இந்த பசி அழியும் பொழுது உடல் அழிக்கிறது. உடலுக்குள்ளே மறைவாய் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற எல்லாமும் அழிக்கிறது. அல்லீங்க, அதெல்லாம் தனியா தாங்க இயங்கிட்டு இருக்கு. நெவர். இல்ல நான் கனவுல பார்த்தேன், அவரை பார்த்தேன் அப்படின்னா வெறும் அது எப்படி இந்த அசரீரின்னு சொல்றோம்ல, அசரீரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அமானுஷ்யமா ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் ஆவி, தூய பரிசுத்த ஆவி, ஆவி ஆவி வருது, மாய ஆவி வருது, பேய் வருது, இப்படிலாம் ஆவியின் பெயர்லன்னு சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி. ஆனால் அவற்றில் நிலைத்த தன்மை இல்லை. இதனால தாங்க தமிழர்கள் மட்டும் நிலையான ஒன்றை வணங்கினார்கள். அதுதாங்க கல்லு, நடுக்கல். திடத்தன்மை உள்ள ஒன்றை தான், அழிவற்ற ஒன்றை தான், திடமான ஒன்றை தான், அழியாத ஒன்றைத்தான் கடவுளாக நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கல் நட்டு வச்சு கும்பிட்டாரு. கல் எங்காவது மறையுமா? எவ்வளவு நாளாகவும் இருக்கும் கல், நீங்களாம் உடைச்சா. அந்த மாதிரி திடத்தன்மை உள்ள ஒன்றுதான் உண்மையான அறிவு. அந்த அறிவு அப்படி இருந்தாதான் திடம்பட உடம்பார் அடியின் உயிரார் அடிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதிட்டான். ஆக மரணம் என்பது உடலுக்கா மனதுக்கா என்ன? முதல்ல உடலுக்கு வந்துடும். உடல் அழிஞ்ச பிறகு மனசு அழிஞ்சிடும். மறுபடியும் புரிஞ்சுக்கலாம். உடலுக்கா மனசுக்கான்னு நான் கேட்டேன். கொஞ்சம் முன்னாடிதான் சொல்லியிருந்தேன் ரெண்டும் சேர்ந்து அழிஞ்சிரும்னு. ஆனா எது முதல்ல அழியும்? உடம்பு அழிஞ்சிட்டு மனசு அழியாம இருக்கா? இப்ப எங்க தாத்தா செத்துட்டாரு, தாத்தாவோட உடம்பு அழிஞ்சிட்டு, தாத்தா மனசு எங்க இருக்கு தெரியல. ஆனா தாத்தாவோட நான் வாழ்ந்த நினைவுகள் இருக்கு என்கிட்ட. அவர் எப்படியெல்லாம் ஆலமரம் வச்சாரு, எப்படி சாப்பிடுவாரு, எப்படி என் மேல பாசமா இருப்பாரு, எப்படி என்னை தூக்கி தோல்ல உட்கார வச்சுட்டு கொண்டுட்டு போனாரு, எல்லாம் நிழல் படம் மாதிரி இருக்கு. அந்த நிழல் படத்து வழியா போய் நான் தாத்தா கிட்ட பேச முடியுமா? முடியாது. ஆனா தாத்தா உடம்போட தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். தாத்தா உடம்பு போனதுமே எல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ உடல் என்பதுதான் திடத்தன்மை பெற்று மனதையும், புத்தியையும், சித்தத்தையும், அகங்காரத்தையும் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது. இந்த திடப்பொருள் அழியும் பொழுது எல்லாமே மறைக்கிறது. இந்த திடப்பொருள் துகள்களால் ஆனது. துகள்களின் விரிவாக்கத்தால் பேரண்டம் உருவாகிறது. பேரண்டத்தின் உள்ளே பஞ்சபூதங்கள் இயல்பாக மறைவாக இருக்கின்றன. அந்த பஞ்சபூதங்களின் கூட்டு கலவையாக உடல் உருவாக்கப்படுகிறது. இந்த உடலுக்குள்ளே ஆற்றல் என்ற ஒன்று பசியின் வடிவமாக இருந்து, தயவு செஞ்சு இந்த 2, 3, 4, 5 வரையும் நீங்க கேளுங்கோ, இல்லாட்டினா தெரியாது. எங்க ஆரம்பிச்சு பேரண்டத்துக்கு போய் திருப்பி பஞ்சபூதங்களுக்கு வந்து திருப்பி உடம்புக்குள்ள வந்துட்டோம். பசியின் வழியாகத்தான், ஆற்றலின் வழியாகத்தான் உயிர்கள் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரையில் உருவாக்கப்படுகிறது. இந்த 6 அறிவு பெற்ற உயிர் மட்டும் பேரண்டத்தை அறியவும், பேரண்டத்தின் மூலப்பொருள்களாகிய துகள்களை, கடவுளின் பார்ட்டிகிள்ஸ், காட் பார்ட்டிகிள்ஸ் சொல்றோம், அந்த துகள்களை உணரவும், அந்த துகள்களின் கூட்டமைப்பால் பஞ்சபூதங்களுக்குள்ளே உடலை நிலைப்படுத்திக் கொள்ளவும் மிக உயர்ந்த அறிவியல் அது. உடலை அழியாம காப்பாத்துறதுங்கிறது. இப்ப இந்த உடலுக்கு தான் மரணம். உடலுக்கு மரணம் வந்த பிறகுதான் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் அழிஞ்சிரும். இந்த உடல் என்பது இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நிறைய சொல்றோம் இல்லையா, இது எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சவனும் வாழுறோம், தெரியாதவனும் வாழுறோம், ஊமையும் வாழுறான், குருடனும் வாழுறான், ஆடும் வாழுது, ஓனாயும் வாழுது, எல்லாரும் வாழுறோம். எல்லாருக்கும் ஆனா வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. அந்தந்த உயிருக்கும் அதனுடைய உடலுக்கு தகுந்தாற் போல உடல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த உடல்களை மனித உடல் பெற்ற நாம் இங்கதாங்க எல்லாரும் மகான்கள் ஆயிட்டாங்க, ஆசான்கள் ஆயிட்டாங்க. எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். ஐயா கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க இல்லையா, நம்முடைய ஆசிரியர் ஐயா, மனதாலும் உடலாலும் நம்மால் இயன்ற வகையில் எல்லா உயிர்களுக்கும் நன்மைகளை செய்வோம், உதவி செய்வோம், கருணை செய்வோம். இதுக்கு எது அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் பசிதான் அடிப்படை.
நம்ம பசியை பொறுத்துட்டு கூட இன்னொரு உயிருக்கு துன்பம் விளைவிக்காம இருக்கலாம். அல்லது துன்பம் இல்லாமல் நம்முடைய பசிக்கு பிற உயிர்களை பிற உயிர்களிடம் யாசிப்பது போல பிற உயிர்களை துன்புறுத்தாமல் நம்முடைய பசியை வழிநடத்த கற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பசியோடையே உறவாடி நம்ம உடலை வகைப்படுத்த கத்துக்கலாம். இந்த பசியை வழிநடத்த தெரியாம நீங்க பிற உயிர்கள் மேல இறக்கமே கொள்ள முடியாது. புலிக்கு பசி வந்ததுன்னா ஆட்டை அடிச்சு தின்னாதான் அதுக்கு பசி அடங்கும். அப்படிதான் அது பழகி இருக்கு. அது பசியை வழி நடத்த பழகிட்டுதுன்னா ஆட்டை கொல்ல வேண்டாம். இந்த பசி அழிஞ்சு போச்சுன்னா செத்து போயிடுவோம். தானா அழிஞ்சாலும் செத்து போயிடுவோம். நம்மளே பசி அழிச்சாலும் செத்து போயிடுவோம். பசிங்கிற ஒண்ணுதான் இந்த உடலும் மனசும் அறிவும் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த உடல் இல்லாமல் மனமும் அறிவும் தனியாக உலகத்தில் எங்கும் இயங்குவது இல்லை. அப்போ மரணம்ங்கிறது முதல்ல உடலுக்கு வருது. மரணம்ங்கிறது முதல்ல உடலுக்கு வருது. உடலுக்கு உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் பொழுது அதன் உள்ளே மறைவாக இருந்து சூத்திரதாரியாக இருந்து தூக்குமமாக இருந்து ரகசியமாக இருந்து மின்சாரம் போல ஆற்றல் போல உடலுக்குள்ளே மறைவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்ற எல்லா உள்ளுறுப்புகளையும் எல்லா புற உறுப்புகளையும் உடலினுடைய ஒவ்வொரு பகுதி பொருள்களையும் இயக்குகின்ற ஆற்றலாக கருவிற்குள்ளும் சென்று கருவுக்குள்ளும் தங்கி இருந்து அதை மற்றொரு உயிராக மாற்றுவதற்கு பசி என்னும் பெயரில் அங்கே சென்று ஒவ்வொரு விதைக்குள்ளும் தங்கி இருந்து இந்த ஆற்றலே உடல் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. பல உடல்கள் உருவாகுவதற்கும் காரணமாக இருக்கிறது. உயிர்களை பொறுத்தளவில் எல்லா உடல்களுக்குள்ளும் இந்த பசியே நின்று எல்லா உடல்களையும் அந்த உடல்களை சார்ந்து நிற்கின்ற ஓரறிவில் இருந்து 6 அறிவு வரையில் இருக்கின்ற உயிர்களையும் ரொம்ப வேகமா தாண்டானா நீங்க தாங்குவீங்களான்னு தெரியல. ஆனா புரியும்படியா தான் சொல்லியிருக்காங்கிறதுல எனக்கு நிறைவா இருக்கேன். இந்த பசிங்கிற ஒண்ணுதான் எல்லா உயிர்களுக்கும் உடலை கொடுக்குது. எல்லா உடல்களுக்குள்ள இருந்தும் பசிதான் நான் சொல்லிக்கிட்டு இயங்குது. அந்த பசியின் துணையோட நம்ம எல்லா உயிர்களையும் பெருமைப்படுத்தி வாழ முடியும். நம்மளையும் நம்ம பெருமைப்படுத்திக்க முடியும். அதுக்கு நாம் ஆரம்பித்த நம் உடல் வளர்வதற்கு காரணமாக இருந்த பசியை நோக்கி பயணிக்க வேண்டும். இதுதான் கருமையம். கருமையத்திலிருந்து தான் நம்ம உருமையத்துக்கு வருது பசி. அந்த உருமையத்துக்கு வரும்போதுதான் வெவ்வேறு உருவங்களாக மாறுகிறது. ஆர்வம் புல்லா மாறுது, ஆடா மாறுது, புலியா மாறுது, யானையா மாறுது, மரங்களா மாறுது. பல்வேறு உருவங்களாக இந்த ஆற்றலின் வடிவமாக மாறுகிறது. அந்த ஆற்றலின் வடிவமாக நாம் மீண்டும் செல்லும் பொழுது மீண்டும் எப்படி மாயமான ஒன்றிலிருந்து இந்த உடல் வந்ததோ அது மாயம் இல்லை, அது மாயம் இல்லை, உண்மை அப்படின்னு நம்ம உணரும். ஏன்னா உண்மையிலே உடம்பு ஒரு நிஜம். நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, என் உருவத்தை கூட நீங்க பாக்குறீங்க. அப்போ இந்த உடல் நிஜம்தான். ஆனா உடல் மாறுகிறதே தவிர உண்மை இயங்குகிறது. நான் என்றை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த மாறுகின்ற உடலை மாறாமல் நிலைநிறுத்தக்கூடியதாக பசி இருக்கிறது. அந்த பசியை நாம் புறக்கணிக்கும் பொழுது பசி சிறிது சிறிதாக அழிகிறது. மொத ஒரு கூட்டம் போட்டோம். நம்ம எத்தனை வருஷம் இருக்கும்னு தெரியல. எனக்கு அனார்கலி அம்மாவுக்கு சசிகுமாருக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 தொட்டில செடி வச்சதா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 3 தொட்டில 3 செடி வச்சோம். மிளகா செடி. ஒரு செடிக்கு சொட்டு சொட்டா தண்ணி மட்டும்தான் கொடுத்தோம். அது செத்து போகாம இருக்கிறது சொட்டு சொட்டா தண்ணி கொடுத்தோம். இன்னொரு தொட்டில இருக்கிற செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றணும். இன்னொரு தொட்டில இருக்கிற செடிக்கு நிறைய உரம் போட்டோம், நிறைய தண்ணி ஊற்றணும். எது நிறைய வளர்ந்துருக்கும் வேகமா அப்படின்னு கேட்டா, தண்ணி ஊத்தி உரமெல்லாம் போட்டோம்ல, அது வேகமா வளர்ந்துருக்கும். நிறைய பூ பூத்திருக்கும், நிறைய காய் காய்ச்சிருக்கும், நிறைய கிளைகள்லாம் ஓடி இருக்கும். ஏன்னா செழிப்பா வளர்க்குறோம். அதை இந்த 2வது தண்ணி மட்டுமே ஊத்திட்டு இருந்தோம்ல நிறைய, அது கொஞ்சம் வளர்ந்துருக்கும், கொஞ்சம் காய்கள் காய்ச்சிருக்கும். அதுக்கு மேல உரம் எருவெல்லாம் போட்டு வளர்த்தது மாதிரி வளர்ந்துருக்காது. இதுக்கு தண்ணீரும் உணவும் கிடைச்சிது நிறைய வளர்ந்ததுக்கு. இதுக்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைச்சிது.
இன்னொன்னுக்கு தண்ணீரே தொட்டு சொட்டாதான் கிடைக்கும். 4 இலை 5 இலை விட்டு இருந்திருக்கோம். அதுக்கு மேல இலை விடுறதுக்கே அதுக்கு தண்ணி கிடையாது. அந்த 4 இலைய காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் தண்ணி. அப்படியே இருக்கும். இப்படியே ஆண்டு கணக்குல போகும். 3மே செத்து போகல, வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சேதப்படும் பொழுது, முதிர்ச்சி அடைஞ்சு சேதப்படும் பொழுது, எது அதிகமா சேதமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கிளைகள் விட்டு, நிறைய காய்கள் விட்டு, பழமெல்லாம் பழுத்து இலை விட்டது பாருங்க, நிறைய சேதமாகும். கொஞ்சோண்டு இலை விட்டு கொஞ்சமா காய் காய்ச்சது இல்ல, அது வளர்ந்த அளவுக்கு சேதமாகும். இன்னொன்னு, உயிரை மட்டுமே வச்சுக்கிட்டு வெறும் இலைகளோடயே இருக்குது பாருங்க, அது இலைகளோட உயிரோட அப்படியே அது பூத்திருக்காது, காய்ச்சிருக்காது. இதுதாங்க என்றும் 16ன்னு சொல்றது. தன்னுடைய உயிரணுக்களுக்குள்ளே இருக்கும் பசியையும், அதுதான் தப்பிச்சு போய் என் குழந்தையா வந்திருக்கு. என் உடம்புக்குள்ள இருக்கிற உயிரணுக்குள்ள இருக்கிற பசி இன்னொரு இடத்துல போய், அம்மாங்கிற ஒரு இடத்துக்குள்ள போய், அங்கேயும் இந்த பசி தான் கருவாகி உருவாகி அம்மா உடம்ப சாப்பிட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் 10 மாசம் ஆகி, அப்புறம் அம்மா உடம்ப விட்டு அம்மாவால சப்ளை பண்ண முடியாம இருக்கு பசிக்கு, அப்புறம் வெளியில வந்து திருப்பி அம்மாவை உறிஞ்சி பாலா உறிஞ்சி திருப்பி பசி. இது நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் இன்னும் செத்த கழிச்சு சாப்பிடதான் போறீங்க. பசி உங்களுக்குள்ள இருக்கு. அந்த பசிதான் கண்டிப்பா நம்ம வளர்றதுக்கு காரணம். ஆனா அது சொல்லவே சொல்லாது. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அது நடக்கும். மின்சாரம் இருக்கிறத நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் மின்சாரம் இருக்கிறது உண்மைங்கிற மாதிரி அதை கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அது உயிரோட இருக்கு. அதனாலதான் நம்மளே என்னையே நீங்க பாக்குறீங்க. அந்த வெளிச்சத்துலதான் நான் உட்கார்ந்துருக்கேன். அது ஏற்படுத்துகின்ற பின்விளைவுகளை தான் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி பசி என்னும் ஆற்றலின் பின்விளைவுகளாக தான் உடல் இருக்கு. இந்த செய்திகள்லாம் நம்ம பேசிக்கிறோம், கேட்டுக்கிறோம், பார்க்கிறோம், இன்னும் நிறைய அனுபவிக்கிறோம். பசிங்கிறது இல்லைன்னா இந்த உடலே இல்லை. செத்து போனவனுக்கு ஒருத்தனும் கூட பசி கிடையாது. வேணா போய் தொட்டு பாருங்க, ஏதாச்சும் வாயில வச்சு பாருங்க, சாப்பிட மாட்டான். ஆக உடல் முதலில் அழிக்கிறது. உடல் அழியும் பொழுதே மனசு அழிஞ்சிடும். உடல் எப்படா அழியும்னா பசி அழியும் போது அழிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதெல்லாம் உங்கள்கிட்ட. படுத்த படுக்கையா இருப்பாங்க, பால் ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சோண்டு பால் மட்டும்தான் போகும். அவருக்கே படுத்து கிடக்கிற நோயாளிக்கே செத்து போயிட்டா 6 மாசமா படுத்து கிடந்தா யாருக்குதான் பிடிக்கும்? மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கும், எப்படா உயிர் போயிட்டா தாவலாம், என்ன இருந்து என்ன செய்ய போறோம், 6 மாசமா கிடக்கணும், யாருந்தான் அந்த உடம்பு கிடக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது, செத்து போயெல்லாம் நினைப்பாங்க, சாவு வராது, மனசு ஜெயிக்காது. ஆனா ஒரு கட்டத்துல பால் வழிஞ்சிடும் கடவாயில. அப்ப சொல்லிப்பாங்க, அவ்வளவுதான் பால்லாம் வழிஞ்சிட்டு இன்னும் ரொம்ப ஓடாது, தாங்காது. உண்மையில மறுநாள் போயிடும். என்ன காரணங்க? பால் வழிஞ்சு போச்சுன்னா பசி தெரிக்கல, பால் வெளியில வந்துட்டு பசி அழிஞ்சிட்டுன்னா அப்புறம் உடம்பு செல்லிட்டுடும். பசி தாங்க மூல ஆதாரமா வெப்பமா இருக்கு, ஒவ்வொரு உடலுக்குள்ளே இருக்கு. இறைவன் கொடுத்த வரம் பசி. அது இன்னொரு உயிரை அழிப்பதற்கானது அல்ல. இந்த பசி அழியும் போது உடல் அழியுது. உடல் அழிஞ்ச பிறகு மனம் அழிகிறது. மரணம் முதலில் உடலுக்கு தான் வருகிறது. திருப்பி நம்மளை முடிச்சிடும். மரணம் உடலுக்கா மனதுக்கா? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். சரியா? உடம்பு அழிஞ்சதுன்னா உயிர் அழியாது, உடம்பு அழியலன்னா உயிர் அழியாது. உடம்பு அழிஞ்சா உயிர் அழிஞ்சிடும். உடம்பு எப்ப அழியும்? பசியை மதிக்கலன்னா அழிஞ்சிடும். உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றலை மதிக்கவில்லை என்றால் அது அழிந்துவிடும். பல்பு இருக்கும், மின்சாரம் இருக்காது, அப்புறம் எங்க பல்பு ஒளிர்றது? சரிதானே? அந்த ஆற்றலை வகைப்படுத்துகின்ற விதம் தான் உடலை அழியாம காப்பாத்துறது. தாங்க அந்த ஆள் திருப்பி எழுதலாம், பசித்திரு தனித்திரு விழித்திரு. பசியோட இரு. பசினா என்னன்னு யோசி, தனியா இரு. அப்பதான் உன் பசியை பத்தி யோசிக்க முடியும். செஞ்சுங்க ஆப்ஷாப்ல கையை முடிட்டு உக்காந்து இப்படி உக்காந்தா பசியை எழுப்பலாம். நான் ஏற்கனவே காட்டிட்டேன். எப்படியும் நீங்க இனிமே வேலை செய்யறதை நிறுத்த போறது இல்ல. நீங்க என்னென்னலாம் திட்டமிட்டுறீங்களோ அதை நிறுத்த போறதே இல்ல. நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துல படுக்கையை விட்டு ஏந்திரிக்கிறதே சிரமமா போயிடும் உங்களுக்கு. இந்த உடம்பு அப்பதான் முடியாதுன்னு சொல்லும். அது வரைக்கும் உடம்பு எடுத்துக்கிட்டு நம்ம அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம். இந்த பசியை பத்தி நம்ம நினைக்கவும் மாட்டோம், நம்ம செய்யவும் மாட்டோம். நானும் தான் சேர்த்து சொல்றேன், என்னையும் சேர்த்துக்குங்க. ஆனா நான் பசியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வழியா கூட நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சா நல்லது. அந்த வழியா எல்லாத்தையும் யாராச்சும் நம்ம சிட்டிய பிள்ளைவெல்லாம் எழுச்சி
தீவிரமா பசியை பிராக்டிஸ் பண்ணி இந்த ஆள் சொல்றது சரிதான் சொல்லி கண்டுபிடிச்சி பசியால நம்மளுக்கு நிறைய நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆஹா சரி ரைட்டு ராமலிங்கம் சொன்னது மாதிரியே நம்மளும் சொல்லிட்டோம், பசியை எழுப்புறதுக்கு காப்பி அடிச்சுட்டோம். அந்த ஆளை பார்த்து கார் ஓட்ட காப்பி அடிச்சு கார் ஓட்ட கத்துக்கலாம் தெரியுமா? கார் ஓட்ட கத்துக்கணும்னா காப்பி அடிக்கணும். யாரை காப்பி அடிக்கணும்? நல்ல டிரைவரை பார்த்து காப்பி அடிக்கணும். அவர் எப்படிலாம் இந்த ஸ்டேரிங்கை திருப்புறாரோ அப்படிலாம் திருப்பணும், எப்படியெல்லாம் பிரேக் போடுறாரோ அப்படி போடணும். அட்டை காப்பியா காப்பி அடிச்சிருந்துங்க. அப்படியே அச்சடிச்சான் காப்பிங்கிறோம்ல, ஈ அடிச்சான் காப்பின்னு அது மாதிரி காப்பி அடிச்சுன்னா கார் ஓட்ட வந்துடும். ஈ அடிச்சான் காப்பியா அகனா போட்டுடலாம், அடுத்தவனை பத்தியே போட்டுடலாம். ஈ அடிச்சான் காப்பியா சட்டை தைக்க கத்துக்கலாம், ஈ அடிச்சான் காப்பியா சாப்பிட கத்துக்கிறோம். நிறைய காப்பி அடிச்சுதான் நம்ம பெரிய ஆளாயிரும். யாரும் கண்டுபிடிச்சே பெரிய ஆளா அவருக்கு கிடையாது. நான் காப்பி அடிச்சுட்டேன், முக்காடு போட்டு உட்காந்துருக்குன்னு முடிவு எடுத்தேன். உட்காடுறேன் நைட்ல, பசி எழுப்புறேன். உண்மையிலே எனக்குள்ள சிறிது சிறிதாக மாற்றங்கள் வருகிறது. நீ எப்பயா இது மாதிரியே தான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்க, நாங்களும் கூட்டா 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இன்னும் மெசேஜ் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். பேசுவோம், மறுபடியும் பேசுவோம், கொஞ்ச நேரம் அது பேசுவோம். நாங்களும் 2 வருஷமா தான் கேட்டுட்டு இருக்கோம். நீ ஒன்னும் டெவலப் ஆனதா தெரியல, ராமலிங்கம் மாதிரி ஆனதா தெரியல, ஒன்னும் மாறினதா தெரியல அப்படின்னா நல்லா சொன்னீங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல நான் எப்படி நாயா பேயா அலையிறேன்னு சத்தியமா இருக்கும். இவங்களுக்கு அனார்கலி அம்மாவுக்கும் தெரியும். ஏன்னா ஊர் வழக்கம் போல சோறு திங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. சோறே விஷமாயிட்டு பூமியில தண்ணி இல்லாம தண்ணி அழிஞ்சிருமா இருக்கு, பூமியை விட்டு தண்ணியவே அழிச்சிரோட இருக்கு. தண்ணியை மனுஷன் உண்டாக்க முடியுங்கிறதே ஒத்துக்க மாட்டான். முதல்ல தண்ணியை உண்டாக்கி தொலைக்கணுங்கிறதாக மேக கூட்டத்தை உருவாக்க முடியும் நம்ம நினைச்சான்னு சொல்லி அப்படி நாயா பேய அலையறதுனால நான் பசியை மட்டுமே வச்சுக்கிட்டு ராமலிங்கம் மட்டும் உட்கார்றதுக்கு நம்மளுக்கு டைம் பத்தல. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இதுவே நம்மளுக்கு போதுங்கிற ரிசல்ட்னா பாத்துங்க. இதுவே நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கு. ஒரு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பா உட்காந்துறோம் முக்காடு போட்டுக்கிட்டு. இவ்வளவுதாங்க பாசிபிள். அப்ப 23 மணி நேரம் உடம்பு தேயுது. 1/2 மணி நேரம் உட்காந்துதாங்க இருக்கேன், வேற ஒண்ணும் செய்யல. நம்ம மந்திரம் ஓதுறது இல்ல, அதை பத்தி நினைக்கிறதுல எதை பத்தி வேணாலும் நினைப்போம். ஆனா முக்காடு போட்டுட்டு உட்காந்து ராமலிங்கம் மாட்டோம். நீ என்ன சொன்ன? கடை விரிச்சோன்னு இல்ல, கடையை யாரு திறப்பாங்க? கடையை திறக்கிறது எதுக்கு? கண்ணு தெரிஞ்சவனுக்கா கண்ணு தெரியாதவனுக்கா கடை திறக்கிறது? கண்ணு தெரிஞ்சவனுக்கு தான். ஏன்னா கண்ணு தெரிஞ்சாதான் கடையை என்ன இருக்குங்கிறதே தெரியும். கண்ணு தெரியாதவனுக்கு போய் கடை திறப்பாங்களா? அப்ப ராமலிங்கம் என்ன சொன்னாரு? கடை விரித்தோம்னாரு. அப்ப கண்ணு தெரிஞ்சவனுக்கு தான் நீ கடை விரிச்சிருக்க. முக்காடு போட்டுட்டு கையை மூடிட்டு உட்காந்து இருந்த நீ என்ன அந்த ஆளு என்னத்தையே வச்சிருப்பாரு? யோசிச்சு பாத்தீங்களா? இதுக்கு வள்ளல்னு வேற பேரு அந்த ஆளுக்கு. நீ என்னத்தான் கொடுத்த, யாருக்கிட்ட கொடுத்த? ஒண்ணுகிட்டே ஒண்ணும் இல்ல, நீ சும்மா முக்காடு போட்டு உட்காந்துருக்க. நீ என்னத்த, உனக்கு என்ன வள்ளல்னு பேரு? நீ யாருக்கு எதை கொடுத்த? ஒண்ணும் இல்லைங்க, உடம்பையும் உசுரையும் நீ விரும்புற வரைக்கும் வச்சுக்கலாம்னு கொடுத்துட்டான். அந்த 2 இருந்ததுன்னா பூமியில எவ்வளவு காலம் வணக்கம் வேணாலும் வாழலாம், எங்க வேணாலும் போய் வாழலாம். நித்திய தேகம், அழிவற்ற உடலை பெற்றுக் கொள்ளவார்கள். இதான் தாகாத கல்வி. செத்து போகாமல் இருப்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே நான் இந்த சங்கத்தை துவங்கி இருக்கிறேன். அது கண்ணால பார்த்தாலே போறோம். கண்ணால பார்த்தா இது பேனான்னு தெரியும் நம்மளுக்கு, வாங்கினா எழுதுனா எழுதும். கண்ணால பார்த்தா பென்சில்னு தெரியும், கண்ணால பார்த்தா கத்தின்னு தெரியும், கண்ணால பார்த்தா பழம்னு தெரியும், கண்ணால பார்த்தா குடிக்கிறதுக்கு உசுறு போற நேரத்துல அங்க தண்ணி இருக்குன்னே தெரியும். கண்ணால பார்த்தாலே கையை மூடிட்டு அவர் உட்காந்துருக்கிறது தெரியும். அந்த மாதிரி உட்கார்ந்தா இந்த ராமலிங்கங்கிற ஒரு உருவத்துக்குள்ள, ஒரு பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு தாய் வயிற்றுக்குள்ள பிறந்த குழந்தையோட உடம்புக்குள்ள என்ன நடந்ததோ அதையெல்லாம் இன்னொருத்தனுக்கு செஞ்சு காட்டணும், சொல்லி காட்டணும்னு அவனால எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? நினைச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயும் பசி இருக்கு, எனக்குள்ளேயும் பசி இருக்கு. இந்த பசியை நான் எழுப்ப கத்துக்கிட்டேன். இதை உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னா நான் எப்படி கத்துக் கொடுக்க முடியும்? கார் ஓட்ட கத்துக் கொடுக்கணும்னா நான் எப்படி ஸ்டேரிங்கை திருப்புறனோ, எப்படி பிரேக் அடிக்கிறனோ, எப்படி கீரை நவுத்துறனோ அப்படி நவுத்துனா தானே நீங்களும் கத்துக்க முடியும். அதனாலதான் அந்த ஆள் உட்காந்து காமிச்சிட்டு கடை விரித்தோம்னாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்த கூட இந்த மாதிரி கை மூடிட்டு உட்காந்தும் பார்க்கல, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யாரும் யோசிச்சும் பார்க்கல. இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. உமா மகேஷ்னு சென்னையில ஒருத்தங்க இருக்காங்க, மதுரையில அசோக்னு ஒருத்தர் இருக்காரு. அதான் சொன்னப்ப செத்து இருக்கிறதோட செத்து தொலைஞ்சிடலாம்னு நினைக்கும் போது செத்து தொலைஞ்சு என்ன ஆக போகுது, இருந்து வாழ்ந்துதான் பாத்துருவோமேங்கிறதுக்காக ராமலிங்கம் சொல்லி கொடுத்தாரு. சாகா கல்வியா கையை மூடிட்டு உட்காருங்கன்னு ஞானப்பிரகாசம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு பேசினாரு. நிறைய பேர் ஜமால் ஐயா இருக்காங்க, நிறைய பேரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுல அவங்க எல்லாம் ஒரு ஒற்றுமையா உண்மையிலேயே இதுல ஏதோ இருக்கு, இந்த பள்ளிக்கூடம் போனா நல்லதுங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சு வச்சிருக்கோங்க, அவ்வளவுதான்.
இன்னும் பள்ளிக்கூடத்துல போய் நாங்க ஏ கிரேடு பி கிரேடு எல்லாம் வாங்கல, இன்னும் டிஸ்டிங்ஷன் எல்லாம் வாங்கல, ஒளி உலகத்துக்கு எல்லாம் போகல. முதல்ல நம்ம கூட இருக்கிற மக்கள் எல்லாம் முதல்ல தண்ணியை உண்டாக்குவோம். உடம்புல வர்ற நோய்களை நீக்கிறது மாதிரி உணவுப் பொருளை உண்டாக்குவோம். ஏன்னா உலகம் பூரா மழை பெய்யறதுல முளைச்சி அடிக்கிற வெயிலையும் வெப்பத்தையும் வாங்கி விளையிற எல்லாமே மருந்தாவும் இருக்கு, உணவாவும் இருக்கு. அது ஓர் அறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கிற உயிர்கள் எல்லாம் சாப்பிடுது. அது ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை, மருந்து எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அது உடம்பையும் உயிரையும் காப்பாத்துறதுக்கு உணவும் தண்ணீரும் தான் அடிப்படை. அந்த உணவும் தண்ணீரும் தூய்மையான மழை நீர்ல கிடைக்குது. மலைகள்லையும் மலைகள்ல பொழியிற மழையில மலைகள்ல முளைக்கிற மரங்கள்லாம் மருந்தாகுது. காடுகள்ல ஊத்துற மழையில அங்க முளைக்கிற பொருட்கள் எல்லாம் மருந்தா இருக்குது, உணவா இருக்குது. அதையெல்லாம் சாப்பிடுற உயிர்கள் எல்லாம் பத்திரமா வாழுது. சாலை ஓரங்கள்ல ரோட்டு ஓரங்கள்ல முளைக்கிற புல்லு பூண்டெல்லாம் மழை பெஞ்சாதான் தண்ணி, யாரும் இதுக்கு தண்ணி பாய்ச்சறது இல்லை, எருவு போடுறது இல்லை. அது எல்லாம் உணவா இருக்கு, மருந்தா இருக்கு. அதுல வாழ்கிற புழு பூச்சிகள் உயிர்கள்லாம் பத்திரமா வாழுது. நம்ம மட்டும் தண்ணியை எடுத்து பாய்ச்சி பூமியில இருந்து ஓட்டை போட்டு அதை உணவா எடுத்துக்கிறோம், நம்ம மருத்துவமனைக்கு போறோம். ஆனா ஆரம்ப காலத்துல மழை பெய்யுற தண்ணியை தேக்கி வச்சுதான் நெல்லு பயிரிட்டாங்க. அப்பெல்லாம் போர் கிடையாது. மழை பெய்யுற தண்ணியை உறிஞ்ச தோட்டத்துல பயிர் வளர்த்தாங்க. அதுதான் தமிழர்களுடைய நஞ்சை புஞ்சை. அதனாலதான் அவங்க உடம்புக்கு நோயே வரல, உசுரும்ப உள்ள நோயும் வரல. தூக்கி ஒரு பானை உள்ள வச்சு முதுமக்கள் தாழின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி முதல்ல செத்து போகாம முதல்ல உணவால காப்பாத்துவோம் அப்படின்ட்டு இந்த வேளாண்மை கையில் எடுத்துட்டு நான் லோன்னு அலைய ஆரம்பிச்சேன். யாராரும் கமெண்ட் போட்டுக்கிட்டீங்க, பேசுவோம், நம்ம நேரம் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் சாகா கல்வி இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ முதுமக்கள் தாடியில போய் உட்காந்துடுறதா, செத்து போறதா? இன்னொரு முக்கியமான ரகசியம் ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். செத்து போனவங்களை எல்லாம் எழுப்பக்கூடிய ஆட்கள் சித்தர்களுக்கு உண்டு. அது எப்ப நடக்குங்கிறதெல்லாம் ராமலிங்கம் விரிவா எழுதியிருக்கிறாரு, வேணா பாருங்க. இறந்தோரை சத்தியமாக நான் எழுப்பி தருவேன். அதாவது ஒரு பொண்டாட்டி புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி தாலி அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமாதியில தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் வருவேன், நான் வந்து மீட்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சாத்தியமா சாத்தியம் இல்லையா? உண்மையிலே செத்து போனாலும் மண்ணோட மண்ணா போயிடறான், எலும்பு மக்கிடுது. அவனை எழுப்ப முடியுமா? இல்லாத ஒண்ணுல இருந்து நம்ம உருவானோம் பார்த்தீங்களா? கருவுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்து நம்ம உடம்ப உண்டாக்குச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துக்குள்ள போய் பசியின் வழியா அங்க நின்று அங்க இருந்து பேரண்டத்தை இயக்கத்துக்கு கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இந்த உடம்ப மீட்டு கொண்டு வர முடியும். நம்ம விதைன்னு ஒண்ணுக்குள்ள இருந்து வந்தோம் இல்லையா? அந்த விதைக்குள்ள போகிற தன்மை உள்ள ஒருத்தனுக்கு தான் முடியும். அந்த விதைக்குள்ள போற தன்மை யாருக்கு இருக்குன்னா, பசியை தெரிஞ்சு பசி உள்ள போன ஒருத்தனுக்கு தான் அந்த கருமையத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா கருமையத்துக்குள்ள பசி இருக்கு. பசிக்குள்ள எவனுக்கு போக தெரியுதோ அவன்தான் இந்த வரியை திருப்பி திருப்பி நீங்க எத்தனை தடவை வேணாலும் கேட்டுக்கோங்க, இதை திருப்பியும் சொல்றேன். பசிக்குள்ள யாருக்கு போக தெரியுதோ அவன் தான் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் போக தகுதி உள்ளவன். ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பசிதான் இருக்கு, அந்த உடல்களை உருவாக்கி இருக்கு. பசிக்குள்ள நம்மளுக்கு போக தெரிஞ்சா எல்லா உடல்களுக்குள்ள போக முடியும். எல்லா உடல்களுக்குள்ள போக தெரிஞ்ச பிறகு காலம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சூரியன் கிழக்க இருந்து மேற்க போகுது. கால புத்தகத்துல பூமியினுடைய வாழ்நாள்ல நம்ம 2026ஆம் வருஷத்துல 4வது மாசம் இன்னைக்கு 22ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணிக்கு பேசிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் கரெக்டா இருக்கு பாருங்க. காலம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு நம்மள. காலம் நிமிடம் கணக்குல பதிவு பண்ணுது. நம்ம பிறந்த கருமையத்துல இருந்து, நம்ம அப்பா உடம்புக்குள்ள இருந்து கருமையத்துல இருந்து வெளியில வந்து அம்மாவோட கருப்பைக்கு போனதுல இருந்து இது வரைக்கும் காலம் வினாடி, ஒவ்வொரு வினாடிலையும் நம்மளை கணக்கு வச்சு நவுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம வினாடிகளால் நாம் எழுதப்படுகிறோம். வினாடிகள் நம்மை படம் பிடித்து கொண்டு இருக்கிறது. இது மாதிரிலாம் உங்களுக்கு யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. எந்த வினாடியில் நம்முடைய உடல் கதையை முடிக்கிறது என்பதையும் காலம் எழுதி வைக்கும். இந்த காலத்துக்குள்ள போக யாரால முடியும்னா பசிக்குள்ள போறவனால முடியும். ஏன்னா பசி இருந்ததுன்னா நம்ம செத்து போக மாட்டோம். பசியை பத்திரமா காப்பாத்தி வச்சிருந்தா சாமானியத்துல உசுறு போகாது. அதுக்கப்புறம் உடம்ப எப்படி காப்பாத்துறது, அழியாம எப்படி காப்பாத்துறதுனாலும் பசி வழியே போனாதான் கத்துக்க முடியும். இதனாலதாங்க இந்த கல்விக்கு சாகா கல்வின்னு பேர் போட்டார். செத்து போகாம இருக்கணும்னா பசி உள்ள போனாதான்டா முடியும். இதாதாங்க அந்த சித்தர்கள்லாம் உட்காந்து காட்டுல போய் உட்காந்துட்டு தவங்கிற பேர்ல பண்ணது. பசியின் வழியாக உடலை காப்பாற்றுவது எப்படி? சரி, திருப்பி தலைப்புக்குள்ள போயிடலாம். மரணம் என்பது முதலில் உடலுக்கு வருகிறது. ஏனென்றால் உடலையும் மனதையும் புத்தியையும் சித்தத்தையும் அகங்காரத்தையும் எல்லாவற்றையும் இயங்குவதற்கு உடல் காரணமாக இருக்கிறது. அந்த உடலுக்குள்ளே இருக்கிற பசிதான்
உடலை இயக்கிய பின்பு எல்லாவற்றிற்கும் இயக்கம் வருகிறது. உடல் எப்போது அழிகிறதோ, பசி எப்போது அழிகிறதோ, அப்பொழுதே உடலுக்கு முதலில் உடலுக்கு மரணமும், பிறகு நம்முடைய உள்நிறை இயக்கங்கள் எல்லாமும் அற்று போகின்றன. கடைசியில கரட்டிட்டு போகும்போது கூட மனசு வேலை செய்யும். எந்திரிக்க மட்டும் முடிஞ்சுன்னா என்னெல்லாம் செய்யலாம் தெரியுமா? உடம்பு நவராது. அப்ப முதல்ல நோய்வாய்ப்படுவது உடல், முதலில் மரணம் அடைவது உடல், அதன் பிறகு ஒவ்வொன்றும் அழிந்து. முதல் மரணத்துல முதல்ல அடி வாங்குறது உடல் தான். சரி, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு. சரியா, கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிக்கிறேன். மறுபடியும் கேள்வி பதில் செஷன். அதனால நீங்க பத்திரமா வாழணும்னா மறுபடியும் சொல்றேன், இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட போட்டோம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட போட்டோம். நீங்க இருட்டுல ஏஞ்சி உட்கார நீங்க கத்துக்கல, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கத்துக்கல, ஒரு 6 மாசம் 1 வருஷம் நீங்க பயிற்சி எடுக்கல, சத்தியமா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. தமிழ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, செஞ்சா மட்டும்தாங்க நீங்க தமிழை புரிஞ்சுக்க முடியும். பேசினாலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வரப்புயர நீர் உயரும், இது ஒரு ஒத்த வரி. எவங்கிட்டயாவது போய் கேளுங்க, வரப்பு போட்டா தண்ணி வருமானு. கண்டுபிடிக்க முடியாது. யோ, மழை பெஞ்சாதான் தண்ணி. நல்லா யோசிச்சு பாருங்க. யார் ரோட்ல போறவன்ட்டா வரப்புயர தண்ணி உயரும்னு சொல்லுங்களேன். ஏண்டா, மழை பெஞ்சாதாண்டா தண்ணி வரும், வரப்பு போட்டா எப்படா தண்ணி வரும்? அவனை போய் தண்ணி எப்படிங்க வரும்னு கேளுங்கள. போர் போட்டா தண்ணி வரும், கடல் தண்ணிய காய்ச்சுனா தண்ணி வரும்பா. ஆனா மண்ணை தோண்டி வரப்பு போட்டா தண்ணி வரும்னா அவன் ஒத்துக்க மாட்டான். ஆனா தமிழ் சொல்லியிருக்கு. இது எனக்கு மட்டும் நெசம்னு தெரியும். ராமநாதபுரத்துல சுத்தியும் சீமக்கருவல் காடு, தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லாத இடம். வருஷம் போய் அந்த கருவ காட்டுக்கு நடுவுல, சொன்னா நம்புங்க, செருப்பு போட்டுட்டு அந்த நெல்லை இருக்கும். ஏன்னா முள்ளு காடு, அந்த முள்ளுலயே உழுதுட்டு விதைச்சிட்டோம். அந்த முள்ளுக்கு இடையிலேயே மழை பெஞ்சுது, மழையை உருவாக்கிட்டோம், நெல்லு முளைச்சிட்டு 45 மூட்டை நெல்லுங்க 10 ஏக்கர்ல விளைஞ்சிட்டு. அர்த்தம் போனா வயல் கூட முள்ளு கிடக்கு, செருப்பு போட்டுட்டு அர்த்தவங்க நெல்ல 45 மூட்டை இருக்கும். 2வது வருஷம் அதை 25 ஏக்கரா ஆக்கணும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற சீமக்கருவெல்லாம் ஒழிச்சு அடுத்த வருஷம் இன்னும் திருப்பி அழிச்சு 25 ஏக்கர். போன வருஷம் 166 மூட்டை, 66 கிலோ மூட்டை. மழை பெய்து நெல்லு முளைக்குது. அடுத்தது இந்த வருஷம் 25 ஏக்கரை 40 ஏக்கர் ஆகும். அது ஒரு 25 ஏக்கர் நட்டோம், விதைச்சோம். 236 மூட்டை அறுத்து வச்சுப்போம். நல்லா கவனிங்க, வரப்போ மட்டும்தாங்க போட்டி இருக்கோம். ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், இது எல்லாமே, திருநெல்வேலி எல்லாமே தண்ணீர் இல்லாத வறண்ட மாவட்டங்கள். அதுல ரொம்ப மோசமான மாவட்டம் ராமநாதபுரம் தான். தமிழ்நாட்டோட தண்ணி இல்லாத காடு அப்படின்னு சொல்லணும்னா ராமநாதபுரம் தான். தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவோம்னா ராமநாதபுரத்துக்கு மாத்த போறாங்கன்னு அர்த்தம். அதுல வரப்பு உயர நீர் உயரம், ஆள் உயரம் வரப்பு போட்டோம்ல, வந்துட்டு இல்ல மழைங்க. வரப்புகள் மேகங்களை உருவாக்குகின்றன, மேகக்கூட்டங்களை ஈர்க்கின்றன. இதே வரப்பு உயர நீர் உயரம்னு அந்த அம்மா சொல்லிட்டு விட்டு எங்க யாராவது ஒத்துக்கிறாங்களா? ஆனா உண்மை. நீங்க செஞ்சு பார்க்காம கண்ணே பிடிக்க முடியாது. 1ஆம் கிளாஸ்லயே சொல்லியாச்சுங்க, கூழானாலும் குளித்து குடி. ஒருத்தன் ஒரு குடும்பத்துல குளிச்சுட்டே சாப்பிட்றான், டெய்லி காலையில் அப்படி வச்சுக்கணும். குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். இன்னொருத்தவங்க இப்ப நம்மளாம் குளிச்சுட்டு சாப்பிடுறது இல்லை, தெரிக்குதானா நம்ம என்ன செத்தாவிட்டோம்? ஒருத்தன் மட்டும் அந்த சொன்னதை கரெக்டா செஞ்சுட்டே 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அந்த வீட்டுல எல்லாருக்கும் நோய் வருது, அவனுக்கும் நோய் வருது. நோயில இருந்து அவன் மீள்வானா மீள மாட்டான்னா? மற்றவங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா சாதாரணமா குளிச்சுட்டு சாப்பிட்றவனுக்கும் தெரியுது, குளிக்காம இருக்கிறவனுக்கும் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா குளிக்காம சாப்பிட்றவனுக்கு பசி கொஞ்சம் கொஞ்சமா அழியும், ஒரு நாள் அடியாது. ஏன்னா இப்ப நம்ம 60 வருஷம் இருக்கோம்னா 60 வருஷமா பசி தான் இந்த உடம்ப காப்பாத்திட்டு இருக்கு. திருப்பி நான் செத்து போயிட்டாலும் பசி இல்லாம போயிட்டான்னு அர்த்தம். எனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, அதுதான் என்னை காப்பாத்திட்டு இருக்கு. இந்த ஆற்றலை காப்பாற்றுவதற்கு, எழுப்புவதற்கு விடியற் காலை குளியல் தேவைப்படுகிறது. இது அப்படிலாம் எழுதல விவரமா. கூழானாலும் குளித்து குடி, வயிற்றுலதான் உணவு போடுறோம். கூழானா இது குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்க, குளிச்சுட்டு ஊருக்கு போ, குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழ, குளிச்சு விட்டு புத்தகம் படி. கூழானாலும் குளித்து குடி. ஏன்? பசிக்கும் உணவுக்கும் உள்ள தொடர்பு. உணவுங்கிறது, கூழுங்கிறது உணவு, அது பசியோடு தொடர்புடையது. அப்ப குளிச்சிங்கன்னா, நீங்க காலையில குளிச்சீங்கன்னா வயிற்றோட மையப்பகுதியில இருந்து வெப்பம் மேல எழும்போம்.
நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒரு சூடான பொருள் மேல தண்ணியை ஊத்தினாலோ, சூடான பொருளை தூக்கி தண்ணியில போட்டாலும் அது உள்ள இருந்து சூடு சீக்கிரமா வெளில போயிடும். பசிங்கிறது என்ன? வயிறுங்கிற வெற்றிடத்துல மையப்பகுதியில் எழும்புகின்ற வெப்பம். அப்ப நீங்க காலையில எழுந்து குளிச்சீங்கன்னா பசியை எழுப்பிட்டீங்கன்னு அர்த்தம். பசியும் தூங்கிடும் ராத்திரில. எப்பெல்லாம் நம்ம தூங்குறோமோ அப்ப பசியும் தூங்கிட்டுன்னு அர்த்தம். பசி வந்துட்டுனா தூங்க முடியாது நம்மளால. தூங்க விடாது. இதனாலதான் பசித்திரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பசியை கூர்ந்து கவனிக்கும் போது எல்லாம் தெரியும். இப்ப திருப்பியும் நம்ம சொல்லிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். தமிழ் மட்டும் செஞ்சு பார்க்காம நீங்க கண்டுபிடிக்க முடியாது. புரியவே புரியாது முதல்ல. செஞ்சா மட்டும்தாங்க தமிழ் புரியும். பேசுனா புரியுற மொழி தமிழ் கிடையாது. ஆனா அப்படியே சத்தியம். நான் கொஞ்சம் முன்ன சொன்னேன். பொய் நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உண்மை சொல்லாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். எனக்குள்ள பசி நான் சொல்றதுக்காக என்ன அது உழைச்சிட்டு இருக்கு. ஆனா நான் வெளியில பேசிட்டு இருக்கேன். நான் ஏன்ச்சானா என்ன தெரியுமா செய்வேன்? பசி உள்ள நான் சொல்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பசி செத்து போச்சுன்னா நான் செத்து போயிடும். பொய் நான் என்பது பொய். நான் என்னை பற்றி நான் தான் உண்மை என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உண்மை என்று பொய் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுள்ளே உண்மை பசி என்ற உண்மை உண்மையாக நான் என்று சொல்லுவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. பசி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, பசி பொய் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, பசி நான் தான் என்று பரப்புரை செய்து கொண்டிருக்கும் பொழுது உண்மை சொல்லாமலே உழைத்துக் கொண்டிருக்கும். சரியா? நல்லது. ஒரு 2 நிமிஷம் பிரேக்குங்க. தண்ணி மட்டும் குடிச்சு வந்துடுறேன். இல்ல வெல்வதுன்னு சொல்லி இருந்ததுங்க. மரணத்தை வெல்வது உடலா மனமா அப்படின்றது. அந்த ஆமா. உடல் தான் முதல்ல வெல்லணும். உடல் வெல்லலைன்னா மனசு வெல்லவே முடியாது. மனசால வெல்லவே முடியாது மரணத்தை. உடலால மட்டும்தான் வெல்ல முடியும். அதனாலதான் உடலுக்கு தான் முதல்ல மரணம் வரும்னு சொன்னேன். உடல் அழிஞ்சிச்சுன்னா உடலுக்கு பின்னால எதுவுமே இருக்காது. பள்ளி செத்துட்டுனா பள்ளி வால் செத்துரும். வாழை வெட்டி தனியா படிங்கன்னா வால் துடிச்சிட்டு இருக்கும் கொஞ்ச நேரம். பள்ளி உயிரோட இருக்கும், வால் மறுபடியும் துடிச்சிட்டு இருந்து செத்துரும். கொஞ்ச நேரம் துடிக்கும், அப்புறம் அது அழிஞ்சிரும். பள்ளி செத்து போகும்போது தான் பள்ளி வால் செத்து போகும். அப்ப பள்ளி தான் மூலப்பொருள். நம்ம மனசெல்லாம் வாழுதாங்க. இது வரைக்கும் யாரும் இது மாதிரி சொல்லவே இல்லை. நான் மாத்தி சொல்றேன். எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கல்வி முறைகளிலிருந்து நான் மட்டும் மாறுகிறேன்னு ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். உடம்புதான் கதாநாயகன் நான் சொல்லிட்டே வரேன். பாக்கி எல்லாரும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் சாதனை கடந்து போகலாமா? இல்ல. உடம்ப விட்டுட்டு நீ இடத்துல இருந்து பிரிஞ்சு போனீனா, பூமியில இருந்து பிரிஞ்சு போனா நிச்சயம் நீ மரணம் அடைந்தாய். அடுத்து எழுதுனது ராமலிங்கம் மட்டும்தான். உடலோட மறைஞ்சாதான், உடலை தூக்கிட்டு நீ போயிருந்தீனாதான் நீ தத்து போகலன்னு அர்த்தம். இந்த உடலை வச்சுதான் என்ன நானே தெரியுது எனக்கு. உங்களுக்கு நீங்க யார் பேசுறீங்க? சுமதியா? அனிதா சசிகுமார் ஐயா. அனிதா தான் பேசுறதா? அனிதாவோட உடம்பு இல்லைன்னா அனிதாவுக்கு அனிதாவே தெரியாது. அனார்கலியோட உடம்பு இல்லைன்னா அனார்கலிக்கு அனார்கலியே தெரியாது. அனார்கலி உடம்போட மறைஞ்சிருந்தாதான் திருப்பி உடம்ப எடுத்துட்டு வர முடியும். மரணம் உடலுக்கு தான். உடல் அழியும் போது எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறது அழிஞ்சிடும். இப்ப கார் அழியும் போது காருக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் அழியும்ல. நிச்சயமா நிச்சயமா. காரோட பிரேமுக்குள்ளதான் எல்லா பொருளும் இருக்கு, அடங்கி இருக்கு. காரோட உருவ தோற்றம் தான் முதல்ல மேல தெரியும். அது உள்ளதான் அத்தனை கோடி நுண்ணிய பகுதி பொருள்கள் எல்லாம் இருக்கு. காரோட அட்மாஸ்பியர் அழியும் போது, காரோட இயக்கம் அழியும் போது எல்லாம் அழிஞ்சிடும். காருக்குள்ள பெட்ரோல் ஊத்துறோம், பெட்ரோல் தான் சூடாகுது, பெட்ரோல் தான் ஃபயர் ஆகுது, அதுதான் இயங்குது, டயர்ல காத்து இருக்கு, ஓகே எல்லாம் சரி. காரை அப்படியே ஆடாம அசையாம அப்படியே போட்டே வச்சிருங்க. அதுக்குள்ள இருக்கிற இயக்கத்தை அழிச்சிட்டு அப்படியே காரு ஆடி காரா இருந்தாலும் 6 வருஷத்துக்கு போட்டுச்சிங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஆடாது, அப்படியே அசையாது, அப்படியே செரிச்சிடும். ஏன்னா மரணம் என்பது மட்டும் நீங்க செயற்கையா மரணத்தை வெல்றதுங்கிறது செயற்கை, அது இயற்கை கிடையாது. மரணம் தான் இயற்கை. அதனாலதான் இயற்கை எழுதினார்னு எழுதுறோம். மரணம் என்பது இயற்கை, மரணத்தை வெல்லுவது என்பது செயற்கை. இத ராமலிங்கம் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி சொன்னது. மரணம் என்பது இயற்கை, மரணத்தை வெல்லுவது என்பது செயற்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க வேணாலும் நான் சொன்னதை நீங்க யாருக்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, உரசி பாருங்க. மரணம் என்பது இயற்கை, இயற்கையை தாண்டதுதான் செயற்கை. அதுதான் மரணம் இல்லாத பெருவாழ்.
இயற்கையை கடத்தல் என்பது செயற்கை. நம்ம விரும்பினா குழந்தை பெக்கிறோம், விரும்பலன்னா பெக்கல. விரும்பினா குழந்தை பெக்கிறோம்னா அந்த குழந்தைக்குள்ள அந்த பசி உணர்வை மதிக்கிறோம், அந்த உயிரணுக்களுக்குள்ள அந்த பசியை ஒத்துக்கிறோம், அதை சுதந்திரமா போய் வாழ அனுமதிக்கிறோம். அதுக்கப்புறம் அது போய் இன்னொரு உடலா உயிரா உருமாறு. ஆற்றலுக்கு நாம் அனுமதி கொடுக்கறதுனால அது நம்மிலிருந்து பிரிகிறது. அது போல இயற்கையிலிருந்து பிரிந்து வந்து நாம் நம்மை அறியாமல் மீண்டும் சேர்ந்து விட்டால் அது இயற்கை. அந்த இயற்கையில நம்மள உணரும் போது அது செயற்கை. அதுதான் நான். இயற்கையிலிருந்து மீண்டு வந்து என்னை நான் உணர்ந்தால் அது செயற்கை, அது நான். என்னை அறியாமலே மீண்டும் நான் மறைந்து விட்டால் அது இயற்கை. எல்லாமாக மறைந்து விட்டால் அது இயற்கை. எல்லாமாக மறைவது என்பது மீண்டும் நான் எப்பொழுது எடுவேன் என்பது இயற்கைக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆக புத்திசாலித்தனமா நான் இருக்கணும்னா மரணம் இல்லாத வாழ்வு என்பது செயற்கையானது. எப்படி என்னுடைய உடல் செயற்கையானதோ, இயற்கையிலிருந்து பிரிந்து வந்து செயற்கை ஆயிற்றோ, அதுபோல மரணம் இல்லாத வாழ்க்கை என்பது செயற்கையானது. சரியா? நல்லது. சந்தேகம் இருந்தா கேளுங்க. திருப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். அனார்கலமா இருக்கீங்களா? என்னுடைய உருவம் தெளிவா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க ஐயா. தெளிவா இருக்குங்க ஐயா. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு ஐயா பாக்குறேன். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். அனார்கலி ஐயா. ஐயா பிரேக் கேட்ட உடனே எங்களுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரி விடக்கூடாது அவரின்னுட்டு தான் பிடிச்சிட்டோம். நன்றி. உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு எவ்ரி மந்த் கேட்டுட்டே இருக்கணும்ன்றதுக்காக தாங்க ஐயா. இந்த சிறந்த தலைப்பு. இப்ப இதுல வந்து நம்ம மனசு பின்னாடிதான் ஓடுறோம். ஆனா உடலை காப்பாற்றினால்தான் அந்த மனம் என்பது நிற்கும்ன்றத ஒரு புரிதல் நமக்கு தெளிவா நீங்க அடிக்கடி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க பயிற்சிய தமிழ் ஆனந்தத்துல நிறைய பேர் கடைபிடிக்கிறோம். அதுல முக்கியமா நான் கடைபிடிக்கிறேன். அதுதான் என்னை பத்தி மட்டும்தான் நான் சொல்ல முடியும். தினமும் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அப்படியே சொக்கிடும், தூங்கிடுவாங்க ஐயா. நன்றி நன்றி. மற்ற பலன்கள்லாம் நீங்க நேரடி வகுப்பு வரும்போது நம்ம பேசிக்கலாங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா. அது இப்போ மத்த யோகாமெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆசிரியர்கள். இந்த பசிங்கிறத தொடங்கும் போது அது எங்க போய் முடியும், எங்க போய் நீங்க நிலை கொள்ளுவீங்க? ஒரு அருமையான வரி சொன்னீங்க, அதை நான் உண்மையா ஏத்துக்கிறேன். ஏன்னா எனக்கும் தூக்கம் வரும். தூக்கத்திலிருந்து தூக்கமே வராத இடத்த நோக்கி பசியை நம்ம எப்ப கொண்டுட்டு போவோம்? அப்ப அந்த நிலைமையில நம்ம எப்படி இருப்போம்? தூக்கம் வராமலே பசியோடு இருக்கிற நிலைமை எப்ப கிடைக்கும்? இப்போ உட்காந்துருக்கோம், தூக்கம் வந்து சொக்கிரும், தூங்கிடுவீங்க நீங்க. இது முதல் நிலை. முத ஆணா போடும்போது எதற்காக போடணும்னே தெரியாது, குழந்தைங்களுக்கு புரியாது. உண்மையிலேயே ஆணா போட படுத்தி எடுப்போம் நம்ம. ஆணா போடுறதுக்கு இப்படி போடும், அப்படி போடும், ஒரு வழியா ஆணா போட்டு முடிக்கும். அதுக்கு 6 மாசம் ஆயிருக்கும். அப்புறம் அடுத்தது ஆவண்ணா, இன்னும் ஒரு இழுப்பு. அப்புறம் இப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமா அது 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடும் இந்த உயிரெழுத்த 12 கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் போட கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரும். இத்தனைக்கும் எழுத்துக்கள் எல்லாமே மாயத்தன்மை உடையது. நம்ம தான் நெசம். எழுத்துக்களை நீங்க எப்ப வேணாலும் அழிச்சிடலாம், எப்ப சொல்லலைன்னாலும் மறைஞ்சிரும். மாயையாக இருக்கின்ற ஒன்று உயிர் பெற்று நம்மளுக்குள்ள வந்துடும். எழுத்துக்கள் எல்லாம் வந்துடும். அப்புறம் சொல்லு வந்துடும். அப்புறம் நான்னு சொன்னா தெரியும், அதுக்கு அம்மான்னா தெரியும். இது எல்லாமே எழுத்துக்களா இருக்கும் போதே தெரிஞ்சிடும். கப்பல்னு எழுதிங்கன்னா கப்பல் எப்படி இருக்கும்னு அதுக்கு புரிஞ்சிடும். எழுத்துக்கள் வந்து உருவங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சிரும் மனசுக்குள்ள. அப்புறம் ஊரை பத்தி சொன்னா தெரியும், மாமாவை பத்தி சொன்னா அந்த உருவமெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அதுக்கு எதை எழுதுறீங்களோ அதுக்கு உள்ள அந்த எழுத்துக்கு பின்னால உருவம் இருக்கும். அந்த உருவத்துக்கு பின்னால அது என்னெல்லாம் பண்ணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். காருன்னு சொன்னா கார் அங்க போறோம்னு சொன்னா கார்ல எப்படி எல்லாம் போகணும்னு அது கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா காரோட உருவம் அது மனசுக்குள்ள வந்துடும். அது ஓடுனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு தெரியும். இப்படி இல்லாததெல்லாம் அந்த எழுத்துக்களுக்கு பின்னாலேயே உருவங்களும் அந்த உருவங்களோட இயக்கங்கள் எல்லாம் வந்துருங்க. ஆனா இந்த எழுத்து வரவே வராது முதல்ல. அது மாதிரிதான் இந்த பயிற்சி இருக்கு பாருங்க, பசி. உட்காந்து எழுப்ப கத்துக்கிட்டு நீங்க வந்து இந்த வித்தைக்குள்ள போனீங்கன்னா வேற லெவல் பாது. நான் இன்னும் ஆனாவே போடலப்பா. இதான்ப்பா நிஜம். நம்ம பேசுவோம்டா ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஒரு அரட்டை கச்சேரி. நீங்க ஃப்ரீ மைண்டடா வாங்க, சந்தோஷமா நீங்க அரட்டை அடிக்கிறோம், சாப்பிடுறோம், டிஃபன் பண்றோம், டீ குடிக்கிறோம், காபி குடிக்கிறோம்,
ஸ்நாக்ஸ் எல்லாரும் சாப்பிடுறோம், உங்க வீட்டுக்கு எல்லாம் ஆமாங்க. பண்றோமா எல்லாரும் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு ஒரு 4 வந்துரலாங்கய்யா. அங்க வந்து நல்ல ஆமாங்கய்யா. காத்தோட்டமான வந்துரலான்னு இடத்துல உட்காந்து மனம் ம். போனபடி அரட்டை அடிக்கிறோம். உண்மையா நம்போ ஆனந்தமா. அங்க அது திருவள்ளூர்ல ஒரு நாள் அப்படி இருந்தோங்கய்யா. அந்த ஞாபகம் ஒரு குடிசை வீடுக்குள்ள போய் உட்கார்ந்து அங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு, அங்கேயே தோட்டத்துல விளைந்த தர்பூசணிலாம் சாப்பிட்டோம் பாருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே ஆமா, அமோகமா ஆமா. இருந்ததுங்க. அந்த மாதிரி அது அந்த இந்த உண்மையான ஒரு புரிதல், அனுபவங்கள கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் வெவ்வேறு உடல்களோட நம்ம இருக்கோம். அந்த உடல்களுக்குள்ள மனசு இருக்கு. இது எல்லாம் உண்மைய புரிஞ்சுகிட்டு, எல்லாரும் பத்திரமா வாழ்ந்து, நம்மள சுத்தி இருக்கிற பூமியவே பத்திரமா வச்சுக்கிறது இருக்கு பாருங்க. இப்ப தண்ணிய உண்டாக்கிட்டோம் நாங்க. 3 வருஷமா உண்டாக்கியிருக்கோம். இத உலகம் ஒத்துக்கல. "பரப்புயர நீர் உயரும்ங்கிறத நான் நம்புனேன். அது வந்துட்டு. அதுபோல கூழானாலும் குளித்து குடிங்கிறத குளிச்சுட்டு சாப்பிட்டா தான் ஒரு 10 வருஷத்துக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். அது போலவே அந்த ஆளு பசிய எழுப்ப முக்காடு போட்டு உட்கார்ந்தான் பாருங்க. அட்லீஸ்ட் குறைச்சலா ஒரு ஒரு 4, 5 வருஷமாவது உட்கார்ந்தாதாங்க அதோட ரிசல்ட்டே தெரியும். ஜுரம் வருதா? உட்காரு. ஜுரம் தெறிச்சு போயிடும். அடி வயித்த வலிக்குதா? உட்காரு. தெறிச்சு போயிடும். பைல்ஸ் வருதா? உட்காரு. காணா போயிடும். கேன்சர் வருதா? உட்காரு. செத்து போயிடும். கேன்சர் தின்னுடும் அது. பசி தின்னு அழிக்காத பொருளே கிடையாதுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு எனர்ஜியா மாத்திடுதுங்க. எதை சாப்பிட்டாலும் எனர்ஜியா மாத்தி, ஆற்றலா மாத்தி உடம்புக்குள்ள குடுத்துருதுங்க. அது மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியாதுங்க உலகத்துல. அது கடவுள் வரமா கொடுத்ததுங்க மனுஷனுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழறதுங்கிறது அவ்வளவு பெரிய அதிசயம் அது. அததான் நான் இதை விட ஒரு சிறந்ததை யாருமே கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நிறைய ஆசிரியர்கள் நான் அவங்கள தவறா சொல்லல, தரக்குறைவாகவும் சொல்லல. தயவு செஞ்சு அப்படி இருந்தா அவங்க என்ன மன்னிக்கிட்டோம். ஆனா இந்த பசியை எழுப்ப கத்து கொடுக்கறத விட ஒரு பெரிய ஒரு புதையலை உங்களுக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதனாலதான் அந்த ஆளுக்கு வள்ளல்னே பேர் வச்சான். ஒரு பைசா கூட, ஒரு தம்புடி பைசா கூட கொடுக்கலீங்க அந்த ஆள் யாருக்கும். ஆனா அந்த ஆளுக்கு பேரு வள்ளல். நீ என்னத்தையா கொடுத்த? உன் உடம்பையும் உசிரியும் உனக்கே கொடுத்துட்டான்டா. பசியை எழுப்புனா போறோம்னு சொல்லி அதை எழுப்புற வித்தையை தாண்டா அந்த ஆள் காட்டினான். அதனாலதாங்க வள்ளல். அந்த ஆளுக்கு வள்ளல்னு சொல்றது சரியான பேர் தான். நெசமாலுமே வள்ளல் தான். ஏன்னா அந்த பசியை எழுப்புன பிறகு அதை முக்காடு போட்டு காப்பி அடிச்சதுக்கு அப்புறம், காப்பி அடிச்ச நம்மளுக்கே இப்படி இருந்தா கண்டுபிடிச்சவனுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதை கண்டுபிடிக்க என்ன பாடுபட்டிருப்பான் அந்த ஆளு. உண்மையிலேயே திருடிதான் விட்டோம் நம்ம ராமலிங்கத்துக்கிட்ட இருந்து. சொல்லுங்க அஜய், கண்டினியூ பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக டாக்டர் ஏ ஞானமூர்த்தின் ஐயா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. மைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா அவருடைய மைக் கட் ஆயிடுச்சு, மறுபடியும் கோஹோஸ்ட் கொடுங்க. ஐயா, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப உடல் நோயில குறைக்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க, நாங்க இருந்து வந்தோமோ அங்கதான் அதுக்கு பதில் இருக்கு, உடல் உறுப்புகளை குணமாக்குற தன்மை. அப்ப அதற்காக வழிகள் சொன்னீங்க, பசி ஏற்படுத்தணும்னு. மனநோயலாக வரைக்க மனநலம் பற்றி நல்லா வர்றதுக்கு, மனநோயில குறைக்கிறதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் சொல்லுவீங்களா ஐயா? ஐயோ தங்கம், உடம்புக்குள்ளதான் மனசு இருக்குன்னு சொல்லிட்டேனே. பசியில உட்கார சொல்லுங்க. அந்த பசியை எழுப்புறதுக்கு நான் நித்திய உடல் பாதுகாப்பு முறைன்னு நான் சொல்லியிருக்கேனே. நீங்க அது உள்ள வள்ளியோ. நம்ம ரொம்ப நாளா இதை தவிர வேற இதை விட்டு வெளியில பிரிஞ்சு போனதே இல்லை. காலையில குளிக்கிறது அதுவே பசியை எழுப்புறது தான். இரவு உணவை நேரத்தோடு முடிக்கிறது அதுவே பசியை எழுப்புறது தான். நான் இரவு முடிச்சுட்டு வந்து தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இரவு உணவை முடிச்சுட்டு வந்து தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் இரவு வெந்நீர்ல நினைச்ச துணியால பாதங்களை துடைக்கிறது. அப்புறம் வாரத்துல 2 நாள் விடியற் காலைக்குள்ள பச்சை தண்ணீர் கலக்காத வெந்நீர்ல எண்ணெயை காய்ச்சி பாதங்கள்ல இருந்து தலை வரைக்கும் எல்லா மூட்டுகள்லையும் படுற மாதிரி தடவிக்கிட்டு எண்ணெயை காய்ச்சி தேய்ச்சிக்கிட்டு சீயக்காத்தூள் போட்டு தலை குளிக்கிறது. இது எல்லாமே பசி என்ற மையத்தை நோக்கி நகர்கிறது, அதை எழுப்புகிறது, அதை பற்றி கொண்டு உடலை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. இந்த காப்பாற்றுகின்ற முயற்சியின் உள்ளேதான் தெளிந்த அறிவு, தெளிந்த சிந்தனை, தெளிந்த இயக்கம் எல்லாமே வரும். நிச்சயமா ஆட்டிசம் குழந்தைக்கு கூட இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நாங்க நிறைய சுகர் பேஷண்ட், பிரஷர் பேஷண்ட், நிறைய நோயாளிகள். நீங்க அந்த என்ன சொன்னாங்க, அந்த கடைசியா பேசிட்டு வந்தோம்ல அனார்கலியம், அங்க போய் பேசினானே சேலம் பகவத் மிஷன், அந்த இதுல அன்னைக்கு அட்டன் பண்ணவங்க மட்டும் 50 பேர் நேரடி வகுப்புலையும்
80 பேர் ஆன்லைன்ல 2 நாள் வகுப்புல கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு 20-30 பேர் என்னோட நேரடி தொடர்புல இருக்காங்க. பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வந்து பெங்களூர்ல குளிக்க முடியுமான்னு கேட்டாரு. யூஎஸ்ல இருந்து ஒரு புள்ள அட்டன் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்ல டெலிகிராம் குழுவில் போட்டிருக்கேன். தமிழர் மருத்துவம் சாக கல்வி குழுவில் அதோட உரையாடலே போட்டிருக்கேன். யூஎஸ்ல -டிகிரில குளிக்க முடியுமா அப்படின்னு. நான் ஊட்டியில போனா பச்சைத்தண்ணில குளிக்கிறேன். நான் ஞானப்பிரகாசம். சரியா? பெங்களூர்ல போனா நான் பச்சைத்தண்ணில தான் குளிக்கிறேன். குளிக்கிறது எப்படின்னு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் தமிழ்ல குளிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கல. சரியா? நீங்க நித்திய உடல் பாதுகாப்பு முறைக்கு போங்க. நீங்க சொன்ன மனநோய்கள், உடல் நோய்கள், அறிவு சம்பந்தப்பட்ட நோய்கள். அறிவுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதானா இல்ல. அறிவு மனசும் வேற வேற. மனசு தேடும் போது கடைசியா விடையா நிக்கிறது தான் அறிவு. அறிவு துணைக்கு வரும். மனசு ஆசைப்படும். விருப்பம் மனசுக்குள்ள வரும். அறிவு அதை தேடி கொடுக்கிற தாய் மாதிரி. சரியா? அதை கொண்டு கொடுக்கும். அது நிறைவு செய்யும் அறிவு. மனசினுடைய விருப்பத்தை அறிவு நிறைவு செய்யும். ரைட்டா? இது ஒரு விஷயம். இந்த மனசையே தூண்டுறதே அறிவு தான். அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு காட்டி அது தூண்டி விடுறதே இது அறிவு தான். இதை 2 வரியா சொல்லியிருப்பாப்புல ராமலிங்கம். தோன்றும் அறிவு, தோற்றுவிக்கும் அறிவு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இருக்கட்டும். நீங்க கேட்ட கேள்விக்கு விடை இருக்கு. அதாவது மனநோய்களுக்கும் இந்த பயிற்சி போதும். நீங்க அமைதியா உட்காந்தீங்கன்னா மனம் சுத்திட்டு தானே அடங்குங்க. நீங்க முக்காடு போட்டு கையை மூடிட்டு நான் ஏற்கனவே எப்படி உட்காரணும்னு காட்டி இருக்கிறேன். என்னாச்சுப்பா? ஆமா ஐயா, விளங்குது ஐயா. நீங்க ஐயா இப்பதான் நம்ம புதுசா வந்திருக்கீங்களோ? போஸ்டர் ஷேர் பண்ணிருக்கிறோங்க ஐயா. எப்படி நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் தமிழ்நாடு போஸ்டர்ல போட்டிருப்போம். அது போஸ்டர் தான் இப்ப ஷேர் பண்றோங்க ஐயா. நித்திய நல்லது. உடல் போடுங்க போடுங்க. ஆமா ஆமா, அதை பாருங்க. அந்த போஸ்டர் இருக்குங்க. அதை எல்லாரும் பாருங்க. அப்புறம் வள்ளலாரோட உருவம் எப்படி இருக்குங்கிறதையும் அதுல கொண்டு வருவாங்க. எப்படி உட்காந்துக்கணுங்கிறதையும் அதுல காட்டியிருப்பாங்க. ராமலிங்கம் உட்காந்து காட்டியிருப்பாரு பாருங்க. ஒரு கார் ஓட்டுறோம், இங்க உட்காந்துக்கிட்டு இப்படிதான் மிதிக்கணும், இப்படிதான் ஓட்டணுங்கிற மாதிரி பசியை எழுப்புறதுக்கு எப்படி உட்காரணும்னு அந்த ஆள் காட்டியிருப்பாரு. இதைதான் கடைபிடித்தோம் கொள்வார்ல. கண்ணுக்கு எதுக்கு தெரியற மாதிரி செஞ்சு காமிச்சாண்டா அப்பயும் ஒருத்தனும் பார்க்கலன்னு சொல்லிட்டு போனார் அவர். அது அவருக்கு தனியாவும் அனுப்பிடுங்க. நம்ம குழுல இருக்குங்க. அது வேற எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? முடிக்கலாமா? ஐயா, அவருடைய நம்பர் நமக்கு வாட்ஸ்அப்ல வர மாட்டேங்குது. ஒரு தடவை சொன்னாரு, நோட் பண்ணேன். அனுப்பிச்சா வாட்ஸ்அப்ல வரல. அவரே ஒரு மெசேஜ் அனுப்பிட சொல்லுங்க சசிகுமார் ஐயாக்கு. அப்போ இத ஷேர் பண்ணிட்டு வாங்க. குரூப்லயும் போடுறோங்க ஐயா. நல்லது. நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல கண்ணு. ஆமா, ஓகே. போட்டுருக்கோம். ஞானமூர்த்தி ஐயா, நீங்க குரூப்லயும் பாத்துக்கோங்க. இல்ல உங்க நம்பரை சசிகுமார் ஐயா அனுப்பிச்சுடுங்க. இல்ல சசிகுமார் ஐயா நம்பர் நான் போடுறேன். அனிதாமா போட்டுருங்க. சரிங்கம்மா. நல்லது கண்ணு. வேற யாரும் இருக்காங்களா? வேற யாராவது உங்களுக்கு விடை கேள்வி இருக்குங்க. கேட்க தினசரி கடைபிடிக்க சொல்லுங்க. இந்த கையை மூடிட்டு உட்கார சொல்லுங்க. கண்டிப்பா அவன் ஞானவான ஆயிடுவான். தெளிந்த புத்தியோடு மாறி விடுவான். தெளிந்த சிந்தனைகளோடு மாறுவான். தெளிந்த சிந்தனைகள் உள்ளே வரும். மூளையினுடைய செல்கள், திசுக்கள் எல்லாம் இயக்கம் பெறும். முழுமையான நிறைவு பெற்ற மனிதன் ஆயிடுவான். பசி தாங்க உடம்பு கருவுக்குள்ள இருந்து வளர்க்குது. அதுதான் மூளையை வளர்க்குது, ரத்தத்தை வளர்க்குது, ரத்தத்தை உண்டாக்குது, இதயத்தை வளர்க்குது, எல்லா உள்ளுறுப்புலையும் வளர்க்குது. பசி இல்லைன்னா செத்து போயிட்டுன்னா எல்லாத்தோட பார்வை எல்லா உள்ளுறுப்புகளையும் பார்க்குற இடத்துல இருந்து பசி நவுந்து போயிட்டு பசியை அழிச்சிட்டோம்னு அர்த்தங்க. நான் தெளிவா எத்தனை தடவை தாங்க சொல்லுவேன், எனக்கே மூச்சு வாங்குது. இதையே லட்சம் தடவை சொல்லிட்டேன். பசி ஒன்றே மருந்து, லங்கனம் ஔடதம். தமிழ் சொல்லுது. பசி வந்திட 10ம் பறந்து போகும். இப்போ எல்லாருக்கும் பசி ஏத்துக்க முடியாது நம்மளால. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாத்திரைன்னு ஒண்ணு போட்டா உடம்பு உடனே திருப்பி இயங்க ஆரம்பிச்சிருதா? அப்ப மாத்திரை தான் மருந்துன்னு நம்ம நம்புறோம் இல்ல. அது உடலுக்குள்ளே மீண்டும் பசியை எழுப்ப முயற்சி செய்கிறது. அவ்வளவுதான். ஏதோ சில உள்ளுறுப்புகள் ஏற்படும் குறைகளை நீக்கிறதுனால அந்த உள்ளுறுப்பு சரியான உடனே நம்ம பசியே எழுப்பிட்டுன்னு நம்பிடுறோம். இல்ல, பசி அந்த உள்ளுறுப்புக்கு போறதுக்கு தடையா இருந்தது, அது நீக்கியிருக்கோம். உடனே திருப்பி பசி அங்க போயிருக்கும். ஆக பசிதான் கதாநாயகன். நம்ம நிறைய நேரங்கள்ல தவறுகளையே சரி என்று நம்பிக்கொண்டு கடைபிடித்து வருகிறோம். அழகா திருவள்ளுவர் சொல்றான், பொருள் அல்லவற்றை
பொருள் அல்லவற்றை பொருள் என்று அறியும் மருளானாம் மானா பிறப்பு. மானவன்னா யாரா? பொருள் இல்லாததெல்லாம் பொருள்னு நம்பிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருப்பான் அவன் மாணவன். அவன் எந்த காலத்திலயும் ஆசிரியனா ஆகவே மாட்டாங்கிறான். ஆசிரியங்கிறவன் தான் பொருளை தெரிஞ்சவன். மாணவங்கிறவன் பொருள் தெரியாமலே அலைஞ்சிக்கிட்டே இருப்பான் வாழ்நாள் பட. இதுதான் நிஜம், அது நிஜம், இதுதான் சரி, அது சரி, குழப்பத்திலே இருப்பான் மாணவன். அவன் ஏன்னா அவன் கற்று தெரிய வேண்டிய இடத்துல இருக்கிறவன் மாணவன். அவனுக்கு எது உண்மைன்னே தெரியாது. தெரிஞ்சவன் என்னைக்கும் மாறவே மாட்டான். இந்த மாதிரி நம்ம நிறைய நேரங்கள்ல தவறானவற்றை சரி என்று புரிந்து கொள்கிறோம். பசிதான் உண்மையான மருந்து. எல்லா நோய்களையும் நீக்குவதற்கான மருந்து, எல்லா உள்ளுறுப்புகளையும் இயக்குகின்ற மருந்து, எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கின்ற மருந்து. எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்து நான் என்று நான் சொல்லி பெருமைப்படுவதற்கு காரணமே பசி. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு என் கையை வெட்டி போடுங்களா, சோத்து கையை தனியா அட்டை போட்டுருங்க. பசியில இருந்து அது பிரிஞ்சு போயிட்டுன்னு அர்த்தம். அந்த கையை அப்படியே காஞ்சு போயிடும். திருப்பி ஆபரேஷன் பண்ணி ஒட்டி வச்சிங்கன்னா திருப்பி ரத்தம் ஓடும், எல்லாம் ஓடும், பசி அங்க போயிடும். பசியோட இது வந்து சேர்ந்துக்கிட்டுன்னு அர்த்தம். நல்லது. வேற யாரும் பேசுறதா இருந்தா பேசுங்க. ஞானமூர்த்தி ஐயா, நீங்க ஏதாவது பேசணும் ஐயாவோட? இல்லைங்கய்யா, வேற யாரும் கையை தூக்கலைங்கய்யா. இப்போ நல்லது. நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா, பசியோட இரு, பசியை எழுப்பு அப்படின்றத வந்து நிறைய பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப நானு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் குடுக்குறேங்கன்னா, அவங்களுக்கு வந்து முக்கியமா இது மாதிரி காலையில எழுந்து உட்கார சொல்லி நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேங்கய்யா. நம்ம வள்ளலார் மாதிரி நல்லது. வலது கால எடுத்து போட்டு உட்காந்து வைங்க, உட்காந்து பாருங்க, உங்களுக்குள்ளே சிறப்பு சிறப்பு நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பு. அவரோட ஐயாவுடைய நீங்க சொல்றத கேள்வி மூலமா நாங்க கேட்டிருந்தாலும், நம்ம பழகும்போது நமக்கு தெரியுதுங்க. அதுல உள்ள மாற்றங்கள் வர்றது என்னாலே உணர முடியுது. அதை எல்லாருக்கும் சொல்லி தரணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா அருமை. இருக்குங்க ஐயா. அடுத்தது மோகன் ஐயா, நீங்க கேள்வி கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்க. ஐயா, அந்த உட்கார்ந்துருக்கும் பசி உட்கார்ந்துருக்கும் போதுங்க ஐயா, இப்போ நீங்க சொல்லுவீங்க எது வேணாலும் நினைக்கலாம் அப்படின்னு. அப்படி நினைச்சிட்டு உட்காரணுமா, இல்லை நம்ம கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு நம்ம அப்படியே அமைதியாகி தன்னுணர்வாவே இருக்கிறோமே, அப்படி இருக்கலாம் இல்லையா? அதனால ஒண்ணும் இல்லைங்களா? இருக்கலாம், அப்படி தன்னுணர்வாகவும் இருக்கலாம். இப்ப இந்த இப்ப இப்ப கடைக்கு போகணும்னு நாளைக்குன்னு நினைக்கிறீங்க. கடைக்கு போய் என்னெல்லாம் வாங்கணும்னு அடுத்தது வரும். கடையில போய் எல்லாம் வாங்கியாச்சு, அதை கொண்டு வந்து எங்கெல்லாம் வைக்கணும், வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை பத்திரமா பயன்படுத்தணும். அது இப்படியே ஒரு எண்ணமா வந்துகிட்டே இருக்கும். எண்ணம் வந்து எல்லாம் பயன்படுத்தி முடிச்சாச்சுன்னு முடிஞ்சிடும். இப்போ இப்போ காலையில எழுந்து வண்டியை துடைக்கணும்ப்பா, நாள் சொல்ல அந்த ஆள் சொல்லுவார், வண்டியை துடைக்காம இருக்கக்கூடாது பாரு. நாளைக்கு வண்டியை துடைப்போம். அப்புறம் வண்டியில என்னென்ன பிரச்சனைங்கிறது ஞாபகம் வரும். அப்புறம் அதையெல்லாம் சரி பண்ணணும். அந்த மெக்கானிக்கு போன தடவையே போனப்ப 2 நாள் ஆக்கிட்டான். இப்ப எத்தனை நாள் ஆகணும் தெரியல. உடனே கொடுத்தான்னா தேவலாம். அந்த சிந்தனை வரும். அப்புறம் அவனை எப்படியாவது சரி கட்டி வைக்கணும். நம்ம வண்டியை மட்டும் உடனே கொடுக்குற மாதிரி சரி பண்ணணும். அடுத்த எண்ணம். இப்படி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவன் அப்படி உட்காந்து இருக்கும்போது பல எண்ணம் வரும். பல விஷயத்தை பத்தி வரும். நான் ஒரு 2 உதாரணத்துக்காக சொன்னேன். அப்புறமா கடைசியா இந்த எண்ணமெல்லாம் தானா அடங்கிடும். வீடு கட்டுறதை பத்தி வரலாம், பொருளை வாங்குறதை பத்தி வரலாம், கார் வாங்குறதை பத்தி வரலாம், மனைவியை பத்தி வரலாம், சொந்தக்காரனை பத்தி வரலாம், கடன் வாங்குறதை பத்தி வரலாம், கடன் கொடுத்தவனை பத்தி வரலாம், எதை பத்தி வேணாலும் வரலாம். எது வேணாலும் வரட்டும், நீங்க உட்காந்துருங்க. தானா இந்த எண்ணங்கள் எல்லாம் நல்ல தீர்வுகளும் வரும். அதுல இந்த மாதிரி உட்காந்துருந்தா அது எல்லாம் தானா அடங்கிடும். அப்புறம் மௌனமா உடம்புக்குள்ள ஏற்படுகின்ற மாற்றங்களை நம்ம கவனிக்கலாம். என்னெல்லாம் நடக்குது, ஏப்பம் வருது, கண்ணுக்குள்ள பார்க்கலாம், மண்டைக்குள்ள பார்க்கலாம், நல்லா மூச்சு விடலாம். இப்படி ஒண்ணுன்னா ஒண்ணுமே தெரியலன்னா எதையும் கவனிக்கலாம். அதான் விழித்திருத்தல். முதல்ல எண்ணங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் எண்ணங்கள்லாம் அடங்கிட்டு இதுக்கப்புறம் யோசிக்க ஒண்ணும் இல்லை. கடைசியில எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யலாம்? கண்ணுக்கு எதுக்க பார்க்கணும் ஒண்ணும் தெரியல, இருட்டுல. சரி, உள்ளேயும் ஒண்ணும் இல்லை. சரி, சின்னதா எதுக்க சட்டை இருக்கு, கொஞ்சம் லேசா இருட்டுல தெரியுது. அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நல்ல தெளிந்த சிந்தனையோட படுக்கைக்கு போவோம். அப்ப கிட்டத்தட்ட உடம்பு பூரா பசி பரவி நிறைவாகி உடல் தன்னிலை பெற்று சுய அறிவோடு படுக்கைக்கு போவோம். சுய அறிவோடு, தூக்க போதை கிடையாது. அது நல்ல தெளிஞ்ச அறிவோட படுப்போம். அப்ப தூங்கி எழுந்திருக்கும் போது நல்ல நிறைவு இருக்கும். 1 மணி நேரம் தூங்கினாலே போதும். அந்த மாதிரி தூக்கம். மறுபடியும் திருப்பி எழுந்திருக்கும் போது தெளிவா எழுந்திருப்போம். எழுந்திருச்ச பிறகும் திருப்பி அமைதியா ஒரு மயக்கம், சுத்தல், அல்ல எழுந்துச்சு உடனே எழுந்துச்சு நடக்காம அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து திருப்பி இதே மாதிரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு மறுபடியும் எழுச்சிங்கன்னா
மறுபடியும் மலச்சிக்கல் இருக்காது, உடம்புக்குள்ள கேஸ் ட்ரபிள் இருக்காது, பல பிரச்சனைகள் இருக்காது. கண்ணு வந்து நாளுக்கு நாள் தெளிந்த பார்வையா மாறுறது நல்லா தெரியும். அதோட நம்ம குளிக்க வர ஆரம்பிச்சிட்டோமா காலையில, டெய்லி காலையில குளிப்போம். காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி குளிப்போம். நாளுக்கு நாள் உடலினுடைய அந்த மாற்றங்கள் வந்து அற்புதமா நம்மளுக்கு கிடைக்கும். அனுபவிக்கும் போது தெரிஞ்சிடும் அதுல. நன்றிங்க வாழ்க வளமுடன். நீங்க கேட்டது பதில் சொல்லிட்டேன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்தே சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்க அந்த சந்தேகம் இருந்து அதான் கேட்டேன். நன்றி. நன்றிங்க ஐயா. மோகன் ஐயா, தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமா நல்ல ஒரு பலன் உண்டு. அதுக்கு ஆதாரம் நாங்க இருக்கோம். ஏன்னா என்ன வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். பர்ஃபெக்டா இருக்கு ஐயா சொல்றது. இதுல முக்கியமா ஐயாவோடது என்னன்னா, அந்த சுத்தமா இருக்கணும்ன்றதுக்கு ஒவ்வொரு முறையும் பாத்ரூமை நீங்க கிளீன் பண்ணிட்டு அதை தொடச்சிட்டு பாருங்க. அப்போ ஒரு திருப்தி வரும் பாருங்க. நிறைவுன்னு ஒரு வகுப்பு ரொம்ப முதல்ல 3 வருஷம் முன்னாடிக்கு ஐயா எடுத்தாங்க. அதுல இருந்து நான் அதை செஞ்சுட்டு ஒவ்வொரு தடவையும் தினமுமே ஐயாவை நினைக்கிறது. நிச்சயமா அவர் கூட மறந்துட்டு இருப்பாரு. அந்த சைக்கிளை துடைக்கிறது எப்படின்றத சொல்லுவாங்க. ரசிச்சு ரொம்ப செய்வார் அப்படின்ட்டு. ஒவ்வொரு துணியும் அயன் பண்ணும்போதும் அப்படிதான் சொல்லுவாங்க. இதுல எனக்கு என்னுடைய நேரடி புரிதல் வந்து குளிச்சுட்டு முடிச்ச உடனே அந்த பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு நிறைவு. அப்ப நிச்சயமா ஞானப்பிரகாசம் ஐயா தான் என் நினைவுக்கு வருவாரு. நன்றி ஐயா. அடுத்ததாக ஒவ்வொரு வேலையிலயும் நிறைய இருக்குங்க. நிச்சயமாங்க. அது அனுபவம். ஆமா, அது அனுபவபூர்வமா. நிச்சயமாங்க ஐயா. இதுக்கு ஒரு வீடு பெருக்கிட்டு, நிச்சயமாங்க வீடு பெருக்கிட்டு பார்க்கும்போது அதுல ஒரு நிறைவு கிடைக்கும் பாருங்க. அதுதான் உண்மையான நிறைவுன்னு நான் உணர்வேன். நன்றிங்க ஐயா. அருமை. வீட்டை விட்டு வெளியில போகும்போது வீட்டை கிளீன் பண்ணி வச்சுட்டு போகணும். திருப்பி வந்து திறந்தா வீடு புதுசா இருக்கும் அப்படியே. அதுதான் நாம நுழையும் போது அந்த புதுசா இருக்கும். அதுக்குதான் மகரிஷி கூட நமக்கு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம பாத்திரத்தை துலக்கி வச்சுட்டு மறுநாள் அந்த சமைக்கல ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம உடம்ப தினம் தற்சோதனை செய்து விட்டு அதுக்கப்புறம் மறுநாள் ஃப்ரெஷ் அப் ஆன உடனே சிறப்பா இருக்கும்னுவாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்கலாங்க ஐயா. நன்றி ஐயா. மோகன் ஐயா, ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க நிறைவை காணுங்க. ஐயாவோடது ஃபாலோ பண்ணா சிறப்பா இருக்கும். நன்றி. ரொம்ப எளிமையா சொல்லி தராங்க. எப்பவுமே நமக்கு அந்த எளிமையா கிடைக்கிறத நம்ம வந்து கெட்டியா பிடிக்க மாட்டோம். ஆனா இவர் வருஷக்கணக்கா ஐயா சொல்லிட்டே இருக்காரு. நிச்சயமா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு நிறைவு தானா நிறையும். நன்றி ஐயா. மோகன் ஐயா நன்றி ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நிறைவு செஞ்சு